இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போமா? இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய
சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 716வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வாளறிவன் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை சீர்மைமிகு சிறப்புரையாளர்களின் சிறப்புரை வாயிலாக செதுக்கி வருகின்றோம். இன்று வாளறிவன் தொகுப்பில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரர் கதை சொல்லி சரவணன் கண்ணா அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்க இருக்கின்றார். வாசிப்பு எப்பொழுதுமே நம்மை மென்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. நமது வாழ்வியலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணியாகவும் இருக்கின்றது. வாசிப்பை எந்த அளவிற்கு நாம் நேசிக்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் வாழ்வின் உயரங்களையும் எட்டிப்பிடிக்க இருக்கின்றோம். அந்த அளவிற்கு நமது வாழ்வியலை செதுக்கக்கூடிய இந்த வாசிப்பின் முக்கியத்துவம் உணர்ந்தவர்களாக, அதுவும் வாசிப்பில் எப்பொழுதுமே ஒரு தனித்துவத்தை கையாளக்கூடியவர் அன்பு சகோதரர் சரவணன் கண்ணா அவர்கள். எப்பொழுதுமே அந்த குரல் ஏற்ற இறக்கங்கள், அந்த கதைக்குள் ஒரு கதை மாந்தராக நம்மை பயணிக்க வைப்பது என்று ஒவ்வொரு அனுபவங்களையும் நமக்கு சுவாரஸ்யமான ஒன்றாக பரிமாற்றம் செய்து பரிமாறுவதில் வல்லவராக விளங்கக்கூடிய அன்பு சகோதரர் அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாளறிவன் என்ற தொகுப்பில் வாசிப்பை நேசிப்போம் என்ற தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தின் வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் பக்கங்களை இன்னும் இன்னும் வளமைப்படுத்துவோம். நன்றி. நன்றி. ஒலி அளவு சரியா இருக்கா? மிக சரியா இருக்குங்க சகோதரரை, நீங்க தொடரலாம். நன்றி. அருமையான முன்னுரை. எப்போதும் போல உங்களுடைய ஒரு கன கச்சிதமான கம்பீரமான ஒரு உரையை துவக்கி வைப்பீர்கள். இந்த தளத்தில் வந்து ஒவ்வொரு படியாக எடுத்து வைத்து அடுத்தடுத்த படிகளை தாண்டி பேசுவதற்காக உள்ள இந்த தளம், பேச்சு திறமையை வளர்த்து கொள்வதற்காக இருக்கின்ற இந்த தளம்,
இப்படி ஒரு தளத்தை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து அதை கொடுத்து, அதை வந்து வாய்ப்புகளாக கொடுத்து, அ மறுமொழி கொடுப்பதற்கான நேரங்களாக கொடுத்து, ஒவ்வொருத்தர் மனசுலயும் இருக்கிற சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்கு, அது நன்றியாக இருக்கலாம், வாழ்த்துக்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இப்படி ஒரு தளத்தை அமைத்து, அதை தொடர்ச்சியாக 716வது அ நாட்களாக தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கும் உங்களுக்கும், உங்கள் குழுவிற்கும் மிகச்சிறந்த வாழ்த்துக்களையும், அதற்காக நானும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஸோ அருமையான இந்த நாள். ஆ நெறைய நம்ம பேசியிருக்கோம். நெறைய வாசிப்பை நேசிப்போம் பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அந்த வாசிக்கிறதே நம்ம வந்து ஒரு கேரக்டரைசேஷனா வாசிக்கும்போது, அது இன்னுமே வந்து நமக்கு அந்த கதைக்குள்ள நல்லா புரியும். ஆ நெறைய நேரங்கள்ல என்னன்னா, திரைப்படமாகுற அந்த வசனங்கள் அதிகமா இருக்கிறதுனால, எப்படி ஒரு திரைப்படம், ஒரு காட்சி ஊடகம் வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையுதோ, அந்த நேரத்தில் அத தான் மாடுலேஷனுக்கு இடையில கொண்டு வந்து நெறைய கேரக்டர்ஸ அ அ ஒரு உள்ள கொண்டு வந்து, அதுக்கப்புறம் நம்ம அத கதையா மாறும்போது, அது இன்னும் கொஞ்சம் அ மக்களுக்கு போய் ரீச் ஆகுற ஒரு இடத்துக்கு வரும். அ அந்த கதை படித்ததோட, நமக்குள்ள மனசுல இருக்க கேரக்டரா ப்ளே பண்றத விட, ஒரு காட்சி ஊடகத்துக்குன்னு அது அந்த கதை பயணிக்கப்படும்போது, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது, அ ஒரு நம்ம ஒரு பொது மனிதர்கள், ஒரு காமன் பீப்பிள்க்கு அந்த கதை ரொம்ப ஈஸியா ரீச் ஆகும். அந்த மாதிரி நெறைய படங்கள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. கதைகளா இருந்து, ஹாரி பாட்டர்லருந்து இன்னைக்கு முஃபாசா வரைக்கும் நெறைய ஸ்டோரீஸ் எழுதியிருக்காங்க. ஒரு 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 புதிய ட்ரையா கூட நான் எடுக்கலான்னு பார்த்து, இந்த முஃபாசா படத்த வந்து அ இப்போ ரீசென்ட்டா ரிலீஸ் ஆனது. அது கொஞ்சம் பெரிய படம். நீண்ட ஒரு ஒரு 1 1/2 1/4 மணி நேரம் படம். இதுல காட்சி ஊடகத்துல ஒரு வழியில சொல்றத நம்ம வந்து இடையில நரேஷனோடயே தான் சொல்ற மாரி இருக்கும். இப்போ இது வந்து என்னன்னா, அந்த படம் 1 1/2 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிடும். நம்ம இப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி சொல்லும்போது. அதனால சில இடங்கள்ல ஷார்ட் பண்ணி, சில இடங்கள்ல இத ஸ்ப்ளிட் பண்ணி இத வந்து 2 பாகமா கூட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக 2 பாகமா அத தயாரிச்சுட்டு, ஒரு பாகத்துல இந்த கவர் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே. இல்லன்னா, அ இன்னொரு கதைய வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த கதை ஒரு ரியலிஸ்டிக்கான கதையோட ஒரு வடிவமா இருக்கும். இது வந்து அ சி சிறார்களோட தொகுப்புக்கு தகுந்த மாதிரி, ஒரு கதைனாலே வயச மறந்து ரசிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம எல்லாருமே வந்துருவோம். அப்போ வந்து சின்ன குழந்தைங்க கதை, பெரிய கதைன்றதே கிடையாது. ஆக மொத்தம் பார்த்தா குழந்தைங்க ரசிக்கிறது தான் பெரியவங்க இன்னைக்கு வரைக்கும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படியே பெரியவங்களானதுக்கு அப்புறம் குழந்தையா ரசிக்கிற விஷயத்த கன்டின்யூ பண்ணுவோம். இதுதான் வாழ்க்கையில எதார்த்தத்துல நடந்துட்டே இருக்கும். அ அதுல மெசேஜும் இருக்கணும். அதோட சேர்ந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய மெசேஜும் இருக்கணும். இது 2ம் தான் வந்து ஒரு கதைக்கு ஒரு தண்டவாளத்தின் 2 பகுதியா போயிட்டுருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதை. முஃபாசாங்கிறது. இதோட ஃபர்ஸ்ட் பாகம் வந்து லயன் கிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுதான் முதல் பாகம். அத தழுவி வந்தது தான் இந்த 2வது பாகம் லாஸ்ட் இயர் இதுல டிசம்பர்ல ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த கதையோட நேரேஷன் ஸ்கிரிப்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அதனால இந்த படத்துல இருந்தே நான் எடுத்து அத ரெடி பண்ணேன். ஸோ அத தான் இப்ப இங்க சொல்லப் போறேன். நன்றி. விரிவான உரையா போச்சு. நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையில வந்து முஃபாசா, அ அவங்களோட அப்பா, அம்மா, அதுக்கப்புறம் சிம்பா, நானா இப்படி நெறைய கேரக்டர்ஸா உலா வந்ததுன்னா, நமக்கு வந்து சொல்றது கொஞ்சம் நம்ம கேட்ச் பண்ணிக்கிறது கஷ்டமா இருக்குங்கிறதுனால, அந்தந்த பகுதிகளுக்கு அ அ ஒப்பாசியின் மனைவி அந்த மாதிரி சொல்லும்போது, அந்த கதையோட இணக்கமும் தெரியும். கேரக்டரோட ஆழமும் புரியும் அப்படிங்கிறதுக்காக, அந்த மாதிரி ஒரு சின்ன பார்ட்டா இதுல எடுத்திருக்கிறேன். எடுத்துட்டு ஒரு 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 மாடுலேஷன் ட்ரை தான் இது. ஆ கதைக்குள் செல்லலாம்.
நண்பர்களே, என் குடும்பம் ஆலமரம் போல விரிவடைகிற நேரம் வந்துருச்சு. நாம சேர்ந்து வாழ்ற இந்த கௌரவ பூமி எங்க அப்பாவோட மாபெரும் கனவு. அந்த கனவை தொடர்ற வாய்ப்பு இந்த சிம்பாவுக்கும் நானாவுக்கும் திரும்ப கிடைச்சிருக்கு. நாங்க இந்த வாழ்க்கை சக்கரத்துல இன்னும் பெருசாக்க போறோம். கவலைப்படாத நானா, நான் வந்துகிட்டு இருக்கேன். நானா ஒரு காட்டில் தனியே சிம்பாவின் குட்டிகளை வயிற்றில் சுமந்து ஒரு குகையின் அடியில் தஞ்சம் புகுந்து கொள்கிறாள். பொதுவாகவே பெண் சிங்கங்கள் தங்கள் குட்டிகளை ஈனும்போது தனியாக சென்றுவிடும். அதன் குட்டிகளை ஈன்று பிறகுதான் ஆண் சிங்கங்களுடன் வந்து சேரும். சிம்பா, உனக்காக நான் இங்க காத்திருக்கேன். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. எல்லாருக்கும் ஒண்ணு குறிக்கலாமா? இந்த சரித்திரம் படைப்போம் தளத்துல வர்றோம் எல்லாருக்கும் காலை வணக்கம். நான் ஒன்னும் நாஸ்தா இல்ல. வணக்கம் அரசே. புரியுது. நான் வர்ற வரைக்கும் யாரும் எங்கேயும் அங்கேயும் போகாம கேராவை பத்திரமா பாத்துக்குங்க. என்ன சொன்னாய்? பிரளயத்தில் பிறந்த அந்த அதிரடி பூம்பாவை இளவரசிக்கு ஆயா வேலை பார்ப்பதா? வேண்டாம் சிம்பா, வேண்டாம். நீ எந்த மாநிலேஷன்ல பேசினாலும் நீ ஆயை கிளவுறது உறுதியோய். இங்க பாருங்க, நீங்க அவளை பத்திரமா பாத்துக்குவீங்கன்னு உறுதியா சொல்லியிருக்கேன். தாய் மாமங்கிற முறையில எல்லாம் சரிதான். தயவு செய்து நீங்க 2 பேரும் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறீங்களா? அப்புறம் கண்ட கண்ட கதையை சொல்லி யாராவது பயமுத்திராதீங்க. சரிடா ராஜா. எங்க சுயசரிதை சுருக்கமா கூட சொல்ல மாட்டோம். சரியா? என்ன இங்க ஒரு மானசன் தான் காணோம். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். அவன் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கதையை ஆரம்பிச்சிடுவோம். அப்பா, ஏய் செல்லக்குட்டி, புயல் வர மாதிரி இருக்கு. ஒரே இடியும் மின்னலுமா இருக்கு. நானும் உங்க கூடவே வந்துடுறேன். பயப்படாத செல்லக்குட்டி. நான் போனாலும் அம்மாவை கூட்டிட்டு வரதானே போறேன். இங்க டீமும் பூம்பாவும் உன் கூடவே இருப்பாங்க. பத்திரமா பார்த்துக்கோங்க. தைரியமாயிரு. ஓகே. இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இடியும் மின்னலும் அந்த நேரம் கர்ண கொடூரமாய் காதை பிழைக்க ஓடி சென்று ஒளிந்து கொண்டன மூவரும். உன் ஆளுக்கு ஒரு திசையாய். ஆனால் அந்த சத்தத்திற்கு பிறகு ரஃபிகி என்ற மான்டில் குரங்கு இந்த குகையை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அது ரஃபிகி, ரஃபிகி, ரஃபிகி. நல்லா இருக்கியா செல்லக்குட்டி? கியாரா விட்டுட்டு போயிட்டாங்க. அப்பாவும் அம்மாவும் பயமா இருக்கு. அங்க பாரு, அந்த பௌபூ மரங்கள் காத்துல ஆடுது தெரியுதா? அதோட வேர்கள் உன் குடும்பம் மாதிரி ரொம்ப ஆழமானது. வேர்கள் நீரை தேடி போற மாதிரி உன் அப்பாவும் அம்மாவும் ஜென்மஸ்தானம் தேடி போயிருக்காங்க. அவங்க திரும்ப வரும்போது வாழ்க்கை சக்கரம் உனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கும். வடை சுடுற மாதிரி இருந்தாலும் இப்படித்தாண்டா சுடணும். எப்படி அள்ளி விடுறான் பாத்தியா? என்ன செய்யறது? வாயிருந்து வாலி வர சுத்துறாரே. உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். சிம்பாவும் இப்படித்தான் வயசுல இடி மின்னலுக்கு பயப்படுவான். பயத்துல அப்படியே அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். இப்ப அவருக்கு தைரியம் வந்துருச்சா? ஒரு நாள் முஃபாசா உங்க அப்பா சிம்மாவ இந்த ராஜ பாறைக்கு மேல கூட்டிட்டு போய் அப்படியே மேகத்தை பார்த்து உரும சொன்னார். "ம், ம்" அப்படின்னு அப்பாவோட சேர்ந்து கர்ஜனை செஞ்சதுல அந்த காடே அதிருச்சு.
நான் ஒண்ணும் அப்பா மாரி தைரியசாலி இல்ல. அதுவும் முஃபாசா மாரி ஆறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அப்படியா? அப்போ உனக்கு இந்த கதை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உன்ன மாதிரியே இருக்கும் ஒரு சிங்கக்குட்டியோட கதை. ஒரு சிங்கக்குட்டியோட கதை. அதுவும் எல்லார் வாழ்க்கையும் புரட்டி போட்ட சிங்கத்தோட கதை. ஐ! கதையா? நல்ல வேளை ஸ்நாக்ஸோட வந்துட்டேன். வாங்கப்பா, உட்காருவோம். ம். இந்த கதை பல மலைகளையும், இருளையும் தாண்டி வெளிச்சத்துக்கு அப்பால இருந்து தோன்ற கதை. செத்துக்கிட்டு இருந்தாங்க 20 பௌர்ணமியா. அந்த ஊர்ல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. கடைசியா வானை பிளந்து மழையா கொட்டுச்சு. அது வீதிய அப்படியே புரட்டி போட்டுருச்சு. கதை ஒரு காட்டில் ஒரு மற்றொரு மூலையில் முஃபாசா தன் தாய் தந்தையருடன் விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த வேலைக்கு சென்றது. முஃபாசா, இங்க வந்து பாரு. மா, அங்க என்னம்மா தூரமா வெளிச்சம்? ஓ, அது அழகான இடம். தொடுவானம் தாண்டி ஆகாயத்தோட கடைசி மேகத்தையும் தாண்டி இருக்கிற அந்த இடத்தோட பேரு மிலேலே. மிலேலேனா நிரந்தரமானதுன்னு அர்த்தம். போல ஒரு ராஜ்யம். எங்கு பார்த்தாலும் தண்ணி, பச்சை பசேல்னு புல்வெளி அடர்ந்த காடும் பெரும் மேய்ச்சல் நிலங்களும் நிறைஞ்சிருக்கும். அங்க நாம போக முடியுமா? கண்டிப்பா முஃபாசா. அந்த நேரம் பார்த்து முஃபாசாவின் முகத்தில் ஒரு துளி நீர் விழுந்தது. என்னது? மலை? இதுக்குத்தானே நாம ஏங்கிட்டு இருந்தோம். அந்த வெளிச்சம் வரைக்கும் போட்டி வச்சுக்கலாமா? நீ சீறி பாய்வியே. யாராலையுமே உன்னை ஜெயிக்க முடியாது முஃபாசா. உலகத்திலேயே வேகமான சிங்கக்குட்டி நீ. தூறல் மலையாகி, மழை வெள்ளமாகி, வெள்ளம் காற்றாற்று வெள்ளமாகி, இவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த அந்த நீரூற்று வழித்தடத்தில் காற்றாற்று வெள்ளம் அடித்துக் கொண்டு வந்தது. அதன் நடுவில் விளையாடிக் கொண்டிருந்த முஃபாசாவை கரையின் இருவேறு திசையில் இருந்து சிம்மாவும் நானாவும், முஃபாசா, சீக்கிரம் திருப்பி வா. அதிகமான வெள்ளத்தினால் செய்வதறியாது திணறிக் கொண்டிருக்கும் அந்த வேளையில், முஃபாசா, அங்கேயே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். என் குரலை கவனி, என் குரலை கவனி, கவனி. பயப்படாத முஃபாசா. அந்த மழை வெள்ளம் அதிகமாக ஒருத்தர் முகமும் ஒருத்தருக்கு தெரியாத அளவிற்கு அது கடினமான ஒரு சூழலாக வந்துவிட்டது. அம்மா குரலை கவனி, அப்பா சொல்றத கேளு. நிதானமா ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு தடுப்பு வழியா வந்துரு, தைரியமா. தடுப்பணையை தாண்டி உடைத்து நீர் பெருக்கி அடித்து சென்றது முஃபாசாவை. அம்மா, அப்பா, எங்க இருக்கீங்க? நான் பேசுறது கேக்குதா? அம்மா. தூரத்துல இருக்கிற நதியோடு கலந்த அந்த வெள்ளம் முஃபாசா அந்த அவங்க பெத்தவங்க கிட்ட இருந்து பிரிச்சு ரொம்ப தூரமா கொண்டு போய் அந்நிய பிரதேசத்துல தள்ளிடுச்சு. ஹேய், என் பேரு டாக்கா. நான் ஒப்பாசியோட பையன். உன் பேர் என்ன? முஃபாசா. நான் பொதுவா வெளியாள்கள்ட்ட பேசுறதில்ல. ஆனா, அது சொல்லலாமா என்னன்னு தெரியலையே. அது ஒரு ரகசியம். சொன்னா பிரச்சனை ஆயிடும். உன்னை இப்ப சாப்பிட போறாங்க. ஐய்யய்யோ! இவ்வளவு பொறுமையாவா சொல்லுவ? நீந்து, நீந்து.
மேல தலையை தூக்கிட்டு தண்ணியில ஓடு, கை கொடு, கை கொடு. முதலைகள் பின்னாடி இருந்து துரத்தி வர முஃபாசா ஓடி சென்று காக்காவின் கைகளை கொடுத்து பற்றுவதற்காக கொடுத்தான். நான் வர வரைக்கும் இருன்னு சொன்னேன்ல. நான் ஒண்ணும் பண்ணலம்மா. அ நான் தண்ணி குடிக்க வந்தேன். இவன் தண்ணிக்குள்ள மாட்டிட்டு இருந்தான். அப்புறம் இவன் பேரு முஃபாசாவாம். உங்க நல்ல நேரம். அதுங்க குட்டி முதலைங்களா இருந்ததுனால பயந்துட்டு ஓடிருச்சு. தப்பிச்சீங்க. வாங்க போலாம். அம்மா, இவன அப்படியே விட்டுட்டு முடியாதும்மா. விதிகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான் டாக்கா. வந்தேரிகள் அரசர் ஒப்பாசி எப்போதுமே ஏத்துக்க மாட்டார். நான் வந்தேரி இல்ல. வழி தவறி வந்தவன். ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு. அதுல எங்க அப்பா அம்மாவ பிரிச்சு அந்த வெள்ளம் இங்க அடிச்சிட்டு வந்துருச்சு. என் வீட்டுக்கு போற வழி தெரியுமா? என்னைக்குமே தொலைஞ்சு போறவங்களால தான் தன்னோட வழிய கண்டுபிடிக்க முடியும். என் பேரு ஏஷே, உபாசியோட மனைவி. சரி, வாங்க வீட்டுக்கு போலாம். அங்கே உபாசி இவர்களை வரவேற்கும் சூழலில் இல்லை. அந்நியர்கள் வந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் கொல்லல? அப்பா, நான் தான் இவனை கண்டுபிடிச்சேன். நான் தான் இவனை காப்பாத்தினேன். டாக்கா, ஒரு அரசனோட இளவரசன் மாதிரி பேசு. நாம இந்த மாதிரி அந்நியர்களை நம்ம கூட்டத்துக்குள் வரவிட்டோம்னா அவர்களால பாதிப்பு நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு இருக்கும். ரத்த பந்தம் தான் கடைசி வரைக்கும் உறுதுணையா இருக்கும். நம்மளோட பலசாலியான சிங்கங்களோட கதைகள்ல பலமுறை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அந்நியர்களை சேர்த்துக்கிட்டா அழிவு நிச்சயம். இவனை பார்த்தா உன்னை கொல்ல வந்தவன் மாதிரியா இருக்கு. என்ன சாப்பிட முடியாது. என் பேரு முஃபாசா. முஃபாசான்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. இல்ல. அதுக்கு ராஜான்னு அர்த்தம். உயிர் மேல பயம் இருந்தா இங்கிருந்து ஓடிடு. நான் ஓடணும். உங்களால பிடிக்க முடியாது. உலகத்திலேயே அதிகமான வேகத்துல ஓடக்கூடிய சிங்கம்னு எங்க அப்பா என்னை அடிக்கடி சொல்லுவார். ஒருவேளை அவன் ஜெயிச்சிட்டா அவனுக்கு இங்கதான் அடைக்கலம் கொடுக்கணும். அவன் என் கூட தான் இருப்பான் என்றாள் இஷே. முஃபாசாவுக்கும் டாக்காவுக்குமான பந்தயம் தொடங்கியது. அங்கு தூரத்தில் தெரிகின்ற ஒரு மரத்தை தொட்டு திரும்ப வேண்டும் என்ற அந்த பந்தயம் இன்று வரை குழந்தை பருவத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் எதையாவது தொட்டுவிட்டு திரும்பி ஓடி வரும்போது ஏற்படும் ஒரு மகிழ்வான ஒரு சந்தோஷம். அதுவே ஒரு போட்டியாக இருந்தால் அது இரட்டிப்பு சந்தோஷம். போட்டியில் முஃபாசா வெற்றி பெற்றது டாக்காவின் உதவியால். இப்போது கதை சொல்லிக் கொண்டிருக்கும் ரஃபீக்கிக்கு வருகிறது. அங்கே பூம்பாவும் டிமோவும் கிண்டல் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு இஷை ஜோடியா எப்படி வேட்டையாடுறதுன்னு முஃபாசாக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. அத டாக்காவும் ரகசியமா கவனிச்சுட்டு இருந்தான். அவங்களுக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருந்தது. அங்கு கீரோஸ் என்று சொல்லப்படும் வெள்ளை சிங்கங்களின் அரசனும் அதன் சகாக்களும் அந்த மான் கூட்டத்தை குறிவைத்துக் கொண்டிருந்தார்கள். இவர்களும் அதற்கு எதிர்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் அந்த மான் கூட்டத்தை விட்டுவிட்டு அந்த வெள்ளை சிங்கங்கள் இவர்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் யஷே, உபாசியின் மனைவி, மாட்டிக்கொண்டாள். தூரத்தில் வேறு வேவு பார்த்து கொண்டிருந்த டாக்காவும் மாட்டிக்கொண்டான். இவர்கள் இருவரையும் காப்பாற்ற முஃபாசா தன் உயர் சக்தியை பயன்படுத்தி கொண்டு வெறியோடு விளையாடி அந்த கீரோ இளவரசனை கொன்றார். பிடித்து தள்ளிய அந்த மாத்திரத்திலேயே அந்த மரத்தின் கூர்முனையில் சிக்கி இறந்து போனது அந்த வெள்ளை சிங்கம்.
அதைக் கண்டு கூட்டம் நடுங்கி அனைவரும் திரும்பிவிட்டனர். உபாசி அப்போது, "யஷே, உனக்கு என்னாச்சு? ஏதாவது காயம் பட்டிருக்கா? ஏன் இப்படி நடந்து வர?" பிரம்மாண்டமா இருந்தாங்க. ஒரு பிசாசு மாதிரி. நல்ல வேளை இங்க முஃபாசா மட்டும் இல்லைன்னா, நானும் டாக்காவும். முஃபாசா, நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாம தயாரா இருக்கணும். அவங்க கீழ் திசையில 1 நாள் தூரத்துல இருக்காங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ ஒரு சிங்கத்தையாவது அனுப்பி பாருங்க. அங்கு வேவு பார்த்து வந்து அங்கு வேவு பார்க்க சென்று வந்த சிகாரி என்ற சிங்கத்தின் செய்தி. "சிகாரோ, நான் இங்க இருக்கேன். நீ அங்க என்ன பார்த்த?" "அவங்க இங்க தான் வர்றாங்க உபாசி. எண்ணிக்கையிலும் சரி, பலத்திலயும் சரி, அவங்க நம்மள விட 2 மடங்கு அதிகமா இருக்காங்க. அதுலயும் அவங்களோட அரசன் ஹீரோஸ் தன் மகனை கொன்னதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான்." "ஓ, முஃபாசா, டாக்கா, இங்கிருந்து ரொம்ப தூரமா போயிடு." முஃபாசாவிற்கு கட்டளையிட்டார். "இப்போ இந்த வாழ்க்கை சக்கரத்துல உங்களுக்கான இடத்தை கண்டுபிடிங்க" என்று இஷை இவங்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் விதமாக இருவரும் வெகு தொலைவு தூரம் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். இப்பதான் கதையில் என்னோட அத்தியாயம் ஆரம்பிக்குது என்று ரஃபீக் என்ற குரங்கு சொன்னது. ஆம், அதற்குண்டான அதீதமான சக்தியால் குரங்கு இனம் பாதிக்கப்படுவதாக குரங்கு கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ரஃபீக்கியை தன் கூட்டத்திலிருந்து பிரித்து கொள்ள ஒருமனதாக முடிவெடுக்கிறார்கள். காரணம், ரஃபீக்கி ஒரு குரங்கு மட்டுமல்ல, அது ஒரு ஞான தேடலுக்கான வழிகாட்டி. அவர் நிலவுடன் பேசுவார், பூச்சிகளுடனும் பேசுவார், தண்ணீரை கண்டுபிடித்துக் கொடுப்பார், மருத்துவத்தையும் செய்வார். அந்த ஞானம் குரங்குகளுக்கு தேவைப்படவில்லை. அந்த குரங்கு கூட்டத்தில் இடமும் இல்லை. "என் நேரம் வந்துட்டுது ஜூலியா. நீ எங்கே போவ?" "வாழ்ந்துதானே ஆகணும். மனசால நான் உணர்ந்தத என் இமைகள் என்னைக்கும் மறக்காது." அந்த காட்டுக்குள் டாக்காவும் முஃபாசாவும் இன்னொரு பெண் சராபி ஷாஷா என்ற பறவையுடன் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருந்த போது, அந்த இடத்தில் மாண்டில் குரங்கு ரஃபீகி முன் தென்படுகிறார். "நீ ஓட நினைக்கலாம், ஆனா ரொம்ப தூரம் ஓட முடியாது." "நான் ஏன் ஓடணும்? ஏன்னா நாங்க சிங்கங்க. ஒரு எறும்பு காதுல போனா எல்லா சிங்கமும் நடனமாடும்" என்று அதன் போக்கில் நடந்து கொண்டே சென்றது. ரஃபீக், "என்னதான் என்ன நாங்க உன்னை விட்டு பிடிக்கிறோம். விடத் தெரிஞ்சவன் பிடிக்க மாட்டான், பிடிக்க தெரிஞ்சவன் விட மாட்டான். பேசிட்டு இருக்காம சீக்கிரம் கொல்லுங்க, பசியோட இருக்கோம்" என்றது பெண் சிங்கம். "என்ன கொன்னுட்டா அப்புறம் எப்படி மில்லலைய கண்டுபிடிப்பீங்க?" "நானும் அங்கேதான் போயிட்டு இருக்கேன், வெளிச்சத்தை நோக்கி. கனவுல பலமுறை அங்க போயிருக்கேன். என் சகோதரன் அங்கதான் காத்துட்டு இருக்கான்." அனைவருக்கும் திக்பிரமை பிடித்தது போல் இருந்தது. மனதில் இருந்ததை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பற்றியும் அந்த சிங்கம் சொன்னது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. "உன் கனவெல்லாம் நாங்க எதுக்கு நம்பணும்? அதுதான் உனக்கு நிஜமா வாழும். அது உங்க அப்பாவோட நினைவுகள் மாதிரி. அது உனக்கு எப்படி தெரியும்?" இது போல இந்த அ கதையோட நேரேஷன் போயிட்டுருக்கு. இது முதல் பாகமா வச்சுக்கலாம். ஏன்னா இது ப ரொம்ப கொஞ்சம் பெரிய கதை. இன்னொரு கதையில நெறைய எடிட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கு.
இதனால இது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்காக ஒரு ட்ரைக்காக இந்த கதைய இப்படி சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது இந்த கதையோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு படத்துக்கும், நம்ம கதையா சொல்றதுக்கும், புரிதலுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்னு தெரியல. அத வந்து சரி கடத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கதைய நான் இந்த முதல் பாகமா இது பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்டேன். ஸோ என்னோட 2வது பாகம் வந்து பழிவாங்கும் படலமும், எப்படி வந்து முஃபாசா வந்து ஒரு அரசன் ஆகுறான் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான். அது வந்து ஒரு இவங்க இந்த ஹீரோஸோட சண்டை போடுறதும், எ வ மதிநுட்பமா அவங்க வந்து விளையாடுறதும், மொத்தமா அவங்கள அழிக்கிறது மட்டும் தான் அந்த கதை. அதில ரொம்ப இன்ட்ரஸ்டிங் சாப்டர் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் அத 2வது பாகமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இத ஃபர்ஸ்ட் ஹாஃபா பண்ணிட்டு, அப்புறம் இன்னொரு கதை ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவரோட முக்தி அப்படிங்கிற ஒரு கதைய வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரு சின்ன ஒரு நேரேஷன் ஒரு கதை ஒரு இயல்புல உள்ள ஒரு கதை. அத வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பிரிச்சு இருந்தேன். ஆம். ஸோ இதுல ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா பேசலாமா? இல்ல அப்படி ஃபைனலா நம்ம அத பத்தி பேசிக்கலாமா? எல்லா கதையும் பத்தி. உங்களால வாசிக்க முடியும்னா, நம்ம நிறைவாக ஒவ்வொருத்தரோட கருத்துக்கள நம்ம கேட்டுக்கலாம். இல்ல ஒரு சிறிய இடைவெளி தேவை அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட கருத்துக்களோட நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி பயணிக்கலாம் சகோதரரே. சிறிய இடைவெளி தேவைதான். அதுவும் இல்லாம அந்த கதை என்டையரா மாறிடும். ஸோ இதோட தாக்கம் தெரியாம போகுங்கிறதுக்காக ஒரு நல்லது. ம். நண்பர்கள் கருத்து கூற விரும்புபவர்கள், மேலே வந்து உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளலாம். மிகவும் சிறப்பான ஒரு பகிர்தலாக இருந்தது. இந்த கதையினூடே கூட ஒரு வார்த்தை வரும். ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று தொட்டுவிட்டு திரும்ப ஓடி வருதல் என்பது எந்த அளவிற்கு மனதிற்கு இனிமை சேர்க்கும். அதுவும் போட்டி என்றால் கூடுதல் இனிமை அளிக்கும் என்று தம்முடைய அந்த வர்ணனையில் அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். நிச்சயமாக குழந்தை பருவத்திற்கு ஓடி சென்று திரும்ப ஓடி வந்த ஒரு இனிய அனுபவத்தை இந்த வாசிப்பு அனுபவம் கொடுத்தது. ஏற்கனவே இந்த படத்தை பார்த்திருந்ததால் அந்த ஒவ்வொரு காட்சிகளையும் ஒப்புமைப்படுத்தி பார்ப்பதற்கு அந்த கதை மாந்தர்களோடு எ- எ- எளிமையாக பயணிப்பதற்கு வெகு சிறப்பான ஒரு அனுபவமாக இருந்தது. நிச்சயமாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சி இது. இன்னும் இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு இது பள்ளிக்கூடங்கள் வாயிலாகவோ, நிகழ்வுகள் வாயிலாகவோ, அரங்குகள் வாயிலாகவோ இன்னும் செல்லும் பொழுது, இதனுடைய நீட்சியோ, வளர்ச்சியோ ஒரு பிரமிக்கத் தகுந்த வளர்ச்சியாக மாற்றம் பெறும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான திறனை தன்னகத்தே கொண்டுள்ளார் அன்பு சகோதரர் அவர்கள். அந்த குழந்தைகள் இதை இன்னும் கேட்கும் பொழுது, நிச்சயமாக ஒரு குதூகலமான உலகிற்குள் சென்று வருவார்கள். எல்லோருமே மனதளவில் குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் தான். எனவே நாம் இதை எந்த அளவிற்கு ரசித்தோமோ, அதே அளவிற்கோ இல் இன்னும் கொஞ்சம் கூடுதலான புத்துணர்வோடு அ ஒரு சுவாரஸ்யமாக ரசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அளவிற்கு வெகு நேர்த்தியான ஒரு அற்புதமான படைப்பாக அதிகாலை அன்பு பரிசாக அன்பு சகோதரர் அவர்கள் வழங்கினார்கள். ஒரு சிறிய நெறியாளுகையை வழங்க கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி. மிகவும் அருமையாக இன்றைக்கு சரவணன் கண்ணா ஒரு திரைப்படத்துல இருந்து நம்ம கதை சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா திரைப்படம் முஃபாசா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இருந்து சில காட்சிகளை நம்ம அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருந்தது. சிம்பா அப்படிங்கிற ஒரு சிங்கம் இருக்கு. அப்ப அந்த சிங்கத்துக்கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, அந்த கதை முஃபாசா பத்தின கதையை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அது முன்னாடி நடந்த கதைய சொல்றாங்க. அப்ப அந்த பெண் சிங்கம் அவங்கலாம் வந்து குட்டி ஈனும்போது தனியாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆண் சிங்கத்தோட இணைஞ்சுக்குவாங்க. அதுபோல அந்த பெண் சிங்கமும் தனியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வராங்க. அந்த முஃபாசா அப்படிங்கிற ஒரு சிங்கம் முன்னாட்கள்ல அது காணாம போயிடுது. அம்மா, அப்பாவ விட்டு விலகி வரக்கூடிய சூழ்நிலை. அப்போ அங்க இருக்க ஒரு முதலைகள் கிட்ட முதலை கிட்ட மாட்டிக்கிற சூழ்நிலையில, அப்ப அந்த ஒரு இளவரசன் முதலை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து அவங்களோட வச்சிருக்காங்க. அப்போ அந்த
முதலைய சிங்கத்துக்கிட்ட இருந்து மீண்டும் ஒரு முறை காப்பாத்துது. அதற்கப்புறமாக 2 பேருமே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட அம்மா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப அழகா ஏற்ற இறக்கங்களோட சரவணன் கண்ணா அவர்கள் பகிர்ந்துகிட்டார் இந்த கதையை. இன்னும் மீதி கதையை அடுத்த முறை பகிர்ந்துக்கிறேன் அடுத்த நிகழ்வில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு புதிய முயற்சி, மிக நன்றாக இருந்தது. மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். விஜயாம்மா, கலைச்செல்வி, அருள் சேவியர். சிறப்பு. வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேத்து காசி அறுமுகம் சொன்னாரு, பின்னூட்ட சித்தர் அப்படின்னு ஒரு பட்டம் வச்சாரு. விமர்சன வித்தகர் அப்படின்ட்டு நான் ஒரு பட்டம் கொடுக்குறேன். மனப்பூர்வமா சொல்லணும் அப்படின்னா, இன்றைய அவருடைய கதை வாசிப்பு வந்து கதை சொல்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கற்பகவல்லி சொன்னது மாதிரி அந்த காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்தது போல இருந்தது அப்படிங்கிறத விட அந்த திரைப்படத்தையே பார்த்தது மாதிரி ஒரு உணர்வு. அவரு அந்த ஒவ்வொரு குட்டிக பேசுறது, அவங்க பெண் சிங்கம் பேசுறது, ஆண் சிங்கம் பேசுறது, இப்படி ஒவ்வொன்றா வந்து அந்த 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 மாடலேஷன் வந்து அவ்வளவு ஒரு தத்ரூபமா சிறப்பா இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அருமையான அவர் கதையை நான் கூர்ந்து கவனிக்கிறத விட அவர் எப்படி சொல்றாருங்கிறத தான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கலை அவர்கிட்ட ஒரு இருக்கு. அந்த ஒரு கலையை வந்து உண்மையிலே விருத்தசோழர் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதை இந்த மாதிரி சரவணன் கண்ணா அவர்கள் சொல்ற மாதிரி கதை சொன்னாங்கன்னா விரும்பி உட்காந்து ஆரம்பர அவ்வளவு ரசிச்சு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு திறன் படைத்த நம்ம சகோதரர் சரவணன் கண்ணாவுக்கு வாழ்த்துக்கள். அதாவது அவருக்கு நான் ஏன் விமர்சன வித்தகர் அப்படின்ட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு குளத்துல தாமரை இருக்கு அப்படின்னா, இப்ப நான் என்னைய மாரி ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, தாமரை அருமையா இருக்கு, தாமரை மேல இருக்க தண்ணி துளிகள் வந்து அப்படியே அந்த அந்த பூல வந்து அப்படியே பட்டும் படாம அப்படியே ஒரு குண்டூசி மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும், நான் சொல்லுவேன். ஆனா அவரு எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, அந்த தாமரையை சுத்தி இருக்கிற குளம், அந்த குளத்தில் படுகின்ற அந்த இலைகள், அந்த சூழல், அந்த இயற்கை, அந்த ஆத்து ஓரத்துல இருக்கிற செடிகள், மரங்கள், இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா தான் அந்த தாமரையை வந்து வர்ணிப்பாரு. ஸோ அதனாலதான் அவர் விமர்சன வித்தகர் அப்படின்னு நான் சொல்றது. இன்னைக்கு இந்த கதை சொல்றது வந்து இன்னைக்கு புதுமையா இருந்தது. அவர் எப்போதுமே கதை சொல்லி கேட்டிருக்கேன். ஆனா இப்ப இன்னைக்கு அவரு எடுத்த முயற்சி உண்மையிலே ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு சிறப்பா அமைஞ்சது. இது இப்பதான் முதல் தடவையா இந்த மாதிரி கதை சொல்றத நான் கேட்டிருக்கேன். சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி வாய்ப்பு. மிக்க நன்றி. வேறு யாருக்காவது பின்னூட்டம் இருந்தா தெரிவிக்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். உங்கள மாதிரி கதை சொல்ல ஆள் இருந்தா கண்டிப்பா பிள்ளைங்க புத்தகத்தை வாசிக்கும், கண்டிப்பா நேசிக்கும். இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரி அழகா சிறப்பா சொன்னீங்க. அவங்க எல்லாம் பட்டம் கொடுத்துட்டாங்க, என்னால பட்டம் எல்லாம் கொடுக்க முடியாது, நூல் கொடுக்குறேன், நீங்க அந்த பட்டத்தை கண்டிப்பா பறக்க விடுங்க. ரொம்ப அப்பதான் நம்மளுடைய அந்த இது கிடைக்கும். மாபெரும் தமிழ் கனவுன்னு சொல்லிட்டு வேகமா ஆரம்பிச்சு திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி குரல்ல அழகா அந்த கதைகளோட கேரக்டரை நான் சொன்னாதான் புரியும், யார் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு சிரமம்லாம் இல்லை, ரொம்ப அருமையா நீங்க உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன்ல எங்களை அழகா வந்து ரீச் ஆனீங்க பார்த்தீங்களா, அதான் உங்களுடைய பெருமை. சிறப்பா இருந்தது, மென்மேலும் வளர வேண்டும். போன வாரம் மாதிரிலாம் என்னால பேசலாம் முடியாது. நன்றி, வணக்கம். நன்றிங்க நித்யாதேவி. நம்மளுடைய நிகழ்வுல எல்லாம் சரவணன் கண்ணா நீங்க தொடர முடியுமா? முடியும். இல்ல, இந்த கதைக்கு காரணமே நித்யா தேவி தான். முதற்க நான் உங்களுக்கு ஒரு வணக்கத்த சொல்லிக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ஒரு ஒரு ஜிமிக்ஸ் பண்ணாங்க இல்லையா? அதுதான் இப்படி வாசிக்கலாம் போல் இருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா. ஆனா இதுல ஃபாஸ்ட்டா வாசிக்க முடியல. ஆனா இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த குடுத்ததே அவங்க தான். அது மல்டிபிள் வாய்ஸ்ல
பண்ணும்போது அதில ஒரு பெரிய தடங்கல் என்னன்னா, ஒண்ணு வாய்ஸ்ல இருந்தா நரேஷன விட்டுருவோம். இல்லைன்னா வாய்ஸ் டிரான்சிஷன் பண்ற டயத்த விட்டுருவோம். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாரி இருக்கும். ஒரு கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டருக்கும். ஸோ அந்த இடம் வந்து கொஞ்சம் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ ரொம்ப நல்லது. அருள் வந்து எப்போதும் மனசுலேருந்து வாழ்த்துவாரு. அப்படியே அடி மனசுலேருந்து அவரு சொல்றது, அப்புறம் எ எல்லாரும் பார்க்காத ஒரு பார்வைய அவர் பார்த்தத சொல்லுவாரு. அதுதான் எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வியா இருந்துட்டுருக்கும் கடைசில. அதுக்கு பதிலும் கிடைக்கும். அது மாதிரி ரொம்ப அருமையான வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ ரவிச்சந்திரன் அரவிந்தன் அவரோட முக்தின்னு ஒரு கதை. ஒரு பெரியவரோட கதை. அத நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ரொம்ப அ ஒரு ஷார்ட் நரேஷன். ஒரே கேரக்டர் தான் அதுல. ஒரு கேரக்டர் வித் மனசாட்சி. அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதுதான் அந்த கதை. அ கதைக்குள்ள போலாம். ஏன்னா அது என்டையரா டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன். டிஃப்ரெண்ட்டான சீன், டிஃப்ரெண்ட்டான கள சூழல். முக்தி எழுதியவர் ரவிச்சந்திரன் அரவிந்தன். போதும் இந்த நரகம். இனி ஒரு நிமிஷம் கூட உசுரோட இருக்கக்கூடாது. பிள்ளையார் கோவில் மேடையில் உட்கார்ந்து கொண்டு மூக்கு கண்ணாடியை கழற்றி கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்த முதியவர் வாய்விட்டு புலம்பிக் கொண்டிருந்தார். என்ன ஆயிற்று? நீ ஏன் சாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? நீ யாரு? நீ யாரு? அத கேட்க? சரி, கேட்கவில்லை. நான் போகிறேன். செத்த நில். என் மனசுக்குள்ள இருந்தத நோக்க எப்படி தெரிஞ்சது? நீ யாரு? இப்ப அதையாவது சொல்லிட்டு போயேன். நானா? நான் தான் உன் மனசாட்சி. நீ பிறந்ததிலிருந்து நான் உன் கூடயே தான் இருக்கேன். என்ன தெரியலையா உனக்கு? என்ன விட்டா இத கேட்க இங்க வேற யாருக்கும் உரிமை இல்ல. உன்ன பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. அதனால தான் கேட்கிறேன். நீ எதற்காக சாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? ஏன் உயிரோடு இருக்கக்கூடாது? ஆமா, நீ சொல்றது நெஜம்தான். நான் செத்தா கூட இங்க யாருக்கும் கவலை இல்ல. ஒழிஞ்சது சனின்னு நெனச்சுட்டு போயிட்டு இருப்பான். இங்க யாருக்குமே என்ன பிடிக்கல. சொந்த வீட்ல யாரும் என்கிட்ட சரியா பேசுறதில்ல. நேக்குன்னு யாருமே இல்ல. சொந்த வீட்ல இருந்தாலும் நான் ஒரு அனாதையா தான் இங்க உசுரோட இருக்கிறேன். எல்லாருக்குமே பெரிய பாரமா இருக்கு. நேக்கு சுத்தமா பிடிக்கல. ஆத்துக்காரி, பிள்ளைங்க யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அப்படியென்றால் சரி, நீ செத்து போய்விடலாம். செத்து போகவும் தைரியம் இல்லையே. அப்படியென்றால் உயிரோடு வாழ முயற்சி செய். அதுவும் முடியலையே. தன்மானம் ஒண்ணு இருக்கோ இல்லையோ? உசுரோட இருக்கிறாங்கல்ல. ஏதாவது அர்த்தம் இருக்கணும் இல்லையோ? ஒண்ணு நான் சந்தோஷமா இருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் அவமானம் இல்லாம நிம்மதியாவாவது இருக்கணும். இது 2மே இல்ல நேக்கு. சரி, அதற்காக ஏன் செத்துப் போக வேண்டும் நினைக்கிறாய்? ஒவ்வொரு மனிதனும் இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்ள, உயிரோடு இருப்பதற்காக எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்பதை எப்போதாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா? இந்த தத்துவ வெங்காயம் எல்லாம் நானும் நெறைய பேசியிருக்கேன். என்கிட்ட வந்து புலம்புனவாளுக்கு ஆறுதல்ங்கிற பேர்ல வாய்க்கிலேயே நானும் நெறைய லெக்சர் அடிச்சிருக்கேன். உபதேசம் பண்ணியிருக்கேன். ஆனா, எனக்குன்னு ஒரு பிரச்சனை வர்றச்ச தான் அதோட வலி புரியறது நேக்கு. குடும்பத்துல யாரும் என்னைய அரை காசுக்கு மதிக்கிறதில்ல. 40 வருஷம் இந்த குடும்பத்துக்காகத்தான் நாயா உழைச்சேன். ஓடா தேஞ்சேன். இப்போ வயசாயிடுத்து. ரிட்டயர்மென்ட் காசு முழுக்க குடும்பத்துக்கு குடுத்துட்டு, கையில 10 பைசா கூட இல்லாம பிச்சைக்காரன் மாதிரி உட்கார்ந்திருக்கேன். என் பேச்ச யாரும் கேட்கறதே இல்ல. எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறா. எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறா. அதச் சொன்னா, "உனக்கு வயசாயிடுத்து. ஓல்ட் ஏஜ் சிண்ட்ரோம். எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்க. உனக்கு துளி கூட பொறுமையே இல்ல. சட்டு சட்டுன்னு கோபம் வர்றதுங்கிறா. உன்னை யாரும் எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறா. உனக்கு பிராக்டிகலா எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்கன்னு சொல்றா."
சத்தமே சத்தம் இல்லாம ஏதாவது ஓல்ட் ஏஜ் ஹோமா பார்த்து போயிடலான்னு பார்த்தா, எனக்கு பென்ஷன் கிடையாது. ரிட்டயர்மென்ட்ல வந்த காச பூரா பொண்ணுக்கும், பையனுக்கும் குடுத்துட்டேன். சரி, உனக்கு இப்போது என்ன வயதாகிறது? 70 ஆகுது. ம். உன் அப்பாவுக்கு இந்த வயதான போது அவர் எப்படி இருந்தார்? நீ அவரிடம் எப்படி நடந்து கொண்டாய்? என்ன பதிலே காணோம். என் அப்பாக்கு 70 வயசானப்போ, அவரு யார் கூடயும் அதிகமா பேசாம ரொம்ப ஒதுங்கிட்டு இருந்தார். நானெல்லாம் என் அப்பாகிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துட்டேன். ரொம்ப நடந்துன்னுட்டேன். அவர்ட்ட அந்யோன்யமா இல்லன்னாலும், அவர அவமானப்படுத்தல. அவர்ட்ட எரிஞ்சு விழல. அவர் செய்றது பிடிக்கலைன்னா, பேசாம கடந்து போயிடுவேன். நீ ஏன் அப்படி இருந்தாய்? என்ன காரணம்? சின்ன வயதில இருந்தே அப்படித்தான். அவர் ரொம்ப கோபக்காரர். வீட்ல யாரும் அவர்கிட்ட சகஜமா பேசி பழகுனதே இல்ல. பயம் எல்லாத்துக்கும் ஒரே பயம். அவர் வீட்ல இருக்கச்ச, நாங்க யாரும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டோம். அவர் ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார். ஆனா, நான் என் பிள்ளைங்க கிட்ட அப்படி இருக்கலையே! ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தானே இருந்தேன். என் அப்பாட்ட எனக்கு கிடைக்காத நெருக்கம் என் பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு எல்லா விஷயத்திலயும் அவளோட ஷேர் பண்ணிட்டேனே! அத பிறகு பேசுவோம். கடைசி நாட்கள் வரையிலும் அவர் உன் அப்பா அப்படித்தான் இருந்தாரா? அதாவது அவருடைய இறுதி நாட்கள் வரையிலும். அ நான் என்னோட 30வது வயசுல கல்யாணம் பண்ணிட்டு வெளிய தனி குடித்தனம் வந்துட்டேன். தம்பிங்க 2 பேரும் அம்மாவும் அம்மாவும் தான் அவர் கூட இருந்தா. அப்பல்லாம் ரொம்ப அமைதியாயிட்டார். சொல்லப்போனா ஒரு கட்டத்துல வீட்ல யாருமே கூடவே இருக்க மாட்டாங்க. அவர் அதிகம் பேசல. பேசுறதையே நிறுத்திட்டார். வீட்ல ஒரு ஓரத்துல ஒரு மூலையில ஒதுங்கிட்டார்ன்னு தான் சொல்லணும். அதாவது வாழ்நாள் முழுவதும் ஒரு சிங்கம் போல வாழ்ந்த ஒருவர், ஒரு மனிதர், சொந்த வீட்டிலேயே ஒரு துறவி போல. அவர் அதில் மகிழ்ச்சியாக இருந்தாரா? உனக்கு தெரியுமா? மகிழ்ச்சியா இருந்தாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா, அவர் என்கிட்ட அதிகமா பேசினதில்ல. சரி, அவரிடம் நீ அது பற்றி என்னைக்காவது கேட்கவில்லையா? ஏன் அவரை உன்னோடு அழைத்துக் கொண்டு வந்து வைத்துக் கொள்ளவில்லை? பேசணும்னு தோணித்து. ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்து வச்சுக்கணும்னு தான் நெனச்சேன். ஆனா, என் ஆத்துக்காரி அதுக்கு ஒப்புக்க மாட்டான்னு நேக்கு தெரியும். அவளுக்கு பிரைவசி தேவைப்பட்டுச்சு. உன் அப்பா உன்னை நன்றாக வளர்த்தாரா? உனக்காக நிறைய தியாகங்கள் செய்தாரா? உனக்கு வேண்டிய எல்லாம் செய்து கொடுத்தாரா? நிச்சயமா நன்னா தான் வளர்த்தார். சிலது அவர்னால பண்ண முடியல. என்ன, அவருக்கு வெளிப்படையா பிரியத்த காட்டத் தெரியாது. பசங்க கிட்ட பிரியமா இருந்தா, அவ தன்னை ஏச்சுருவாளோன்னு ஒரு பயம். பக்கத்துல கூப்ட்டு உட்கார வச்சுண்டு தலைய தடவிட்டு, இல்லைன்னா லேசா அணைச்சுண்டு 4 வார்த்தை பேசத் தெரியாது. மத்தபடி எங்கள நன்னா தான் பார்த்துட்டார். ஒரு நாள் கூட எங்கள யாரையுமே அவர் கை நீட்டி அடிச்சதே இல்ல. அவர் தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டார். ஒரு வாட்ச் கூட கட்னதில்ல. எல்லாருக்குமே அவர் சக்திக்கு மேல செஞ்சார். அம்மாவுக்கும், அவருக்கும் ஏதோ பிரச்சனை இருந்துச்சு. அது என்னன்னு நேக்கு தெரியல. ஆனா, அடிக்கடி சண்ட வரும். இப்ப சில சமயம் சில சமயம் அம்மாவ அடிப்பாரு. அப்பல்லாம் அம்மா வெறும் தரையில வலது கைய மடக்கி தலைக்கு வச்சுட்டு, மாலை மாலையா கண்ணீர் விடுவா. அப்பவும் எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சமைச்சு குடுத்துருவா. அதனால தான் நாங்க அவர வெறுத்தோம். அதிகம் நெருங்கல. அம்மா கிட்ட இருந்த நெருக்கம் அப்பா கிட்ட அமையல. ஒரே ஒரு தடவ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்காக எத்தன உசுர குடுத்தாலும், நீங்க எல்லாரும் உங்க அம்மா காலடியில தான் கிடக்குறீங்க. ஒருத்தர் கூட என் பக்கம் இல்ல. அப்படின்னு சொன்னதா ஞாபகம். சரி, அன்றைக்கு உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய அப்பாவின் நிம்மதியை விட, மகிழ்ச்சியை விட, உன் நிம்மதியும், உன் பெண்டாட்டியின் வசதியும் தானே உனக்கு முக்கியமாக இருந்தது. அவர் பாவம் என்று உனக்கு தோன்றவே இல்லையா? சரி, எனது கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை. உண்மதான். அவர்கிட்ட மனசு விட்டு பேசியிருக்கலாம். அவர சமாதானப்படுத்தி என் வீட்ல கொண்டாந்து வச்சிருக்கலாம். உண்மைய உண்மையில இதெல்லாம் நான் அப்ப யோசிக்காம இல்ல. ஆனா
என் ஆத்துக்காரி மாதிரி பொறுமை இல்லாத ஒருத்தி கூட ஒரே வீட்ல இருக்கிறது அவருக்கு இன்னும் நரகமாயிருக்கும்னு நான் பயந்தேன். என் ஆத்துக்காரி என்ன எப்போதும் ஒரு குற்ற உணர்ச்சியிலே வச்சிருப்பா. எதுக்கும் கையால் ஆகாதவன், லோகத்துல ஒவ்வொருத்தி ஆம்படையானெல்லாம் எப்படியோ சமத்தா பொழைக்கிறான். நேக்கு வந்து வாச்சுதேங்கிற மாரி ஏதோ போனா போறதுன்னு அவ தயவுல என்ன இந்த வீட்ல வச்சிருக்கிற மாதிரி பல தடவ எனக்கு தோணியிருக்கு. ஏன் உன் பெண்டாட்டியை மிரட்டி எனக்கு என் அப்பா தான் முக்கியம். அவர் இந்த வீட்டில் என்னோடு தான் இருப்பார் என்று பிடிவாதமா சாதித்திருக்கலாமே! என்ன பதிலே காணோம். இல்ல, என்னால அது முடியல. ஆரம்பத்திலருந்து என் அம்மாவ என் அப்பா ரொம்ப சிரமப்படுத்தினாருன்னு சின்ன வயசுலேருந்து என் மனசுல ஆழமா பதிஞ்செடுத்து. அதனாலேயே அந்த தப்ப நானும் செய்யக்கூடாதுன்னு என் ஆத்துக்காரிகிட்ட நான் ரொம்ப சாஃப்ட்டா, அனுசரணையா நடந்துன்ட்டேன். ஆனா பின்னாடி அதுவே எனக்கு வினையா வந்துடுத்து. கல்யாணத்துக்கு முந்தியே கட்டிட்டு வர்றவன்கிட்ட பிரியமா நடந்துக்கணும். அவன் முகம் வாடாம பார்த்துக்கணும்னு உறுதியா இருந்தேன். அத என் மனைவி என்னோட பலவீனமா எடுத்துனுட்டா. என்ன பயந்தாங்கொள்ளி, கையால் ஆகாதவன், கோழைன்னு வீட்ல எப்போதும் அவ கை தான் ஓங்கி இருக்கும். ஆரம்பத்துல நாளானா சரியாயிடும்னு நெனச்சேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க பொறந்ததுக்கப்புறம் அவ மின்னாடி அவளோட சண்ட போட முடியல. அவ முன்னாடி அவளோட சண்ட போட முடியல. அப்பா, அம்மா சண்ட போட்டுக்கிட்டா குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு சின்ன வயசுலேருந்து நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன். 40 வருஷமா இப்படி இருந்துட்டு, இப்ப என்னடான்னா, அவ என்ன பார்த்து, "உன்ன கட்டிக்கிட்டு நான் என்னத்த கண்டேன்? 40 வருஷமா அடிமையாவே இருந்துட்டேன்." அப்படின்னு பிளேட்டே தலைகீழா மாத்துறா. துளி கூட மனசாட்சியே இல்லாம என்கிட்ட ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலேன்னு பொய் சொல்றா. நான் அவளுக்கு என்ன வாழ்க்கையில குடுத்துருக்கேன்னு எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கு. ஏன் மனசாட்சின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறியே! நோக்கு தெரியாதா என்ன? நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கண்ணுக்கு தெரியாத உன்ன, உனக்கு பயந்து பயந்து தானே நான் ஒரு கோழையா, கையால் ஆகாதவனா, எதுக்கும் நோ சொல்லத் தெரியாதவனா, இளிச்ச வாயனா போயிட்டேன். இப்ப என்னடான்னா, எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்த நீயே என்ன குற்றவாளி கூண்டுல வந்து நிக்க வச்சு, கேள்வி மேல கேள்வி கேட்கிற. வீட்டில் உன்னைப் பற்றி அவர்கள் சொல்வது சரிதான். உனக்கு மிகவும் கோபம் வருகிறது. நீ மட்டும் தான் பாக்கி. சரி, நீயும் சொல்லிட்டு போ. இல்லை, இல்லை. நான் எதுவும் சொல்லவில்லை. நீ சொல். நான் கேட்கிறேன். நன்னா இருக்கிற மனுஷன பார்த்து எல்லாரும் சுத்தி நின்னுட்டு, திரும்ப திரும்ப பைத்தியம், பைத்தியம்ன்னு சொல்லிட்டு இருந்தா, நிஜமா ஒரு நாள் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அது மாதிரி தான். உனக்கு தேவையில்லாத கோபம் வர்றதுன்னு சொல்லி, சொல்லி, இப்ப நானே என்ன அடிக்கடி நம்ப ஆரம்பிச்சுட்டேன். என் மனசுல உள்ளதை எல்லாம் என்ன சுத்தி இருக்கிறவளுக்கு புரிய வைக்க முடியலையேங்கிற கையாளாகத்தனம். அப்படித்தான் நான் இங்க இப்ப கோவக்காரனா ஆனதும். நான் என் குழந்தைங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. எனக்கு இல்லைன்னாலும் அவாளுக்கு எல்லாம் நன்னா செஞ்சேன். என் அப்பா நேக்கு செஞ்சத விட ஒரு படி மேல. சரி, உன் பிள்ளைகள் உன்னை நேசிக்கவில்லையா? உன்னை மதிப்பதில்லையா? அப்படி சொல்லிட முடியாது. சில சமயங்கள்ல எரிஞ்சு விழறா, கோச்சுக்கிறா. அதையெல்லாம் சகிச்சுக்க முடியல. "உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா." அவ சொல்லும்போது தான் ரொம்ப நேக்கு கோவம் வர்றது. இது எப்போது முதல் என்று சொல்ல முடியுமா? அப்படி குறிப்பா இன்ன தேதியிலிருந்துன்னு சொல்ல முடியாது. கிராஜுவலா நடந்தது. எல்லாத்துக்கும் என்கிட்ட கேட்டுண்டு அ செஞ்சுட்டு இருந்தவ மெல்ல மெல்ல அத நிறுத்தினா. இப்போ எதையும் என்னட்ட கேட்கறதும் இல்ல. செஞ்ச பின்னாடி கூட சொல்றதும் இல்ல. அத விட என்ன பெரிய ஒரு கொடுமைன்னா, என் ஆத்துக்காரி அவள ஈஸியா டேக்கிள் பண்ணிடுறா. அவ இல்லாதப்போ அவள பத்தி என்னன்ட 100 கம்ப்ளைண்ட் சொல்லுவா. ஆனா பிள்ளைங்களோட எனக்கு ஏதாவது சின்ன கிளாஷ் வர்றச்ச கண்ண மூடிண்டு அவாளோட சேர்ந்துண்டு அவங்களுக்கு பின்னாடியே இவ என்ன ப்ளேம் பண்ணதெல்லாம் ஆரம்பிச்சுருவா. பிள்ளைங்கள பத்தி அவ என்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம், நான் அவட்ட சொன்னதா பச்சையா பொய் சொல்லுவா. அப்ப எனக்கு பயங்கரமா கோவம் வரும். ஆனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு யாராவது சாக ஆசைப்படுவாங்களா?
சரி வேற என்னத்துக்கெல்லாம் சாவலான்னு நீயே சொல்லு. நேக்கு வாழ்க்கையில ஒரு அலுப்பு வந்துடுத்து. ஒரு வேலை முடிஞ்சுது. இனி இருந்து நான் இருந்து சாதிக்க போறேங்கிற சலிப்பு. என் மேல எல்லோரும் பிரியமா, வாஞ்சையா இருக்கணும்னு ஏக்கமா இருக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்காவது என்னை யாராவது அப்ரிஷியேட் பண்ண மாட்டாளான்னு அல்ப ஆசை. அப்ரிஷியேட் பண்ணக்கூட வேண்டாம். குறை சொல்லாம இருந்தா போரும். நான் தூங்குறச்ச பயங்கரமா கொரட்ட விடுறேனா? பாத்ரூம் போனா ரொம்ப ஸ்மெல் அடிக்கிறதாம். பாத்ரூம் எல்லாம் ஈரமாக்கிட்டேனா? பெருசா ஏப்பம் விடுறேனா? சத்தமா கொசு விடுறேனா? இப்படி சொல்றா. பேசினதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றானா? எல்லாத்தையும் மறந்து தொலைக்கிறேனா? பேசும்போது எச்சில் தெறிக்க தெறிக்க பேசுறேனா? வாய் துர்நாற்றம் அடிக்குதாம். ரொம்ப பேசுறேனா? வாழ்க்கையில நெறைய இடத்துல ஏமாந்துருக்கேனா? குறிப்பா சொந்தக்காரங்க கிட்ட இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்கணுமா? குடும்பத்திலயும் சரி, ஊருக்குள்ளயும் சரி, எல்லோரும் என்னை ஏமாத்துறாளாம். இதையெல்லாம் யார் சொன்னார்கள்? யார் சொல்லுவா? என் ஆத்துக்காரி தான். அவ தொடங்கி வைப்பா. வரிசையா எல்லாம் பின்பாட்டு பாடும். வாய தொறந்தா, என் மேல கம்ப்ளைண்ட் தான் அவாளுக்கு. என்ன குறை சொல்லாத நேரமே இல்ல. என்ன செஞ்சாலும் குத்தம். யார்கிட்டயாவது பேசினா, ஒரு வேலை செஞ்சா வெறுத்து போய் எதுவுமே செய்யாம தேமேன்னு இருந்தா, எம் என்னோட அரும அவளுக்கு தெரியணும். அதுக்காகவே நான் சீக்கிரமா போகணும். சின்ன வயசுல அடிச்சுக்கிட்ட புருஷன், பெண்டாட்டி கூட வயசானா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருப்பாங்கன்னு சொல்லுவா. நானும் நெறைய பார்த்துருக்கேன். ஆனா, இங்க கதையே வேற. மனச விட்டு 4 வார்த்தை பேச முடியல அவளாண்ட. 2 வார்த்தை பேசினா 3வது பேசுறதுக்குள்ள சண்டை வந்துரும். அதனால நான் அவளாண்ட பேசுறதே வச்சுக்கிறதில்ல. பேச்சே வச்சுக்கிறதில்ல. முக்கியமா என் ஆத்துக்காரியோட டார்ச்சர் தான் என்னால தாங்க முடியல. சரி, நீ சொல்வத பார்த்தா, உனக்கும் உன் மனைவிக்கும் பரஸ்பரம் அலுத்து விட்டது. சலிப்பு. அதற்கு 2 பேரும் பிரிந்து விடலாமே! ஐ மீன் டைவர்ஸ் டிவோர்ஸ். நல்லா சொன்ன போ. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருந்துருவேனா? அதனாலேயே அவ ஒப்புக்க மாட்டா. நான் ரெடி. ஆனா இந்த 70 வயசுல டிவோர்ஸ் பண்ணா ஊரெல்லாம் சிரிக்க மாட்டாளா? பிள்ளைங்க காரி துப்ப மாட்டாளா? மியூச்சுவலா நடக்கவே நடக்காது. என்னோட ஆத்துக்காரியும் இதுக்கு ஒத்துக்கணும் இல்லையா? உன் மனைவி ஒப்புக்கொள்வது இருக்கட்டும். உனக்கு முழுமையான சம்மதமா? என்ன ஆயிற்று? ஏன் பதில் இல்லை? புரிகிறது. டிவோர்ஸ் பண்ணிக் கொண்டால் ஊரு சிரிக்கும். சரி தற்கொலை செய்து கொண்டால் எல்லாரும் பாராட்டுவார்களா? பெருமையாக பேசுவார்களா? அப்போதும் ஊர் சிரிக்காதா? அத நான் என் கண்ணால பார்க்க வேண்டியது இல்லையே! அந்த ஒரு நாளோட போயிடும் இல்லையா? இல்லையா? அதுக்கப்புறம் தினம் இந்த நரகம் இருக்காது இல்லையா? இதெல்லாம் உனக்கு மட்டும் தான் நடக்கிறது என்று நினைக்கிறாயா? அவ்ளோ முட்டாள் இல்ல நானு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேருக்கும் இதான் நிலைமை. ஆனா, அவளெல்லாம் வயசுல ஆட்டம் போட்டா, தண்ணி அடிச்சா, சுயநலமா அவளோட இஷ்டத்துப்படி இருந்தா. இஷ்டத்துக்கு கடன வாங்கிட்டு திருப்பி கட்ட முடியாம மாமனார் வீட்ல போயி பல்ல இளிச்சுண்டு நின்னா. குழந்தைங்கள நன்னா படிக்க வைக்கல. அதனால செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறோம்னு சொல்றா. ஆனா, நான் 24 மணி நேரமும் குடும்பம், குடும்பம், குழந்தைங்கன்னு மட்டும் தானே இருந்தேன். என்ன மட்டும் நன்னா வச்சுக்கப்படாதா? கேவலம் செத்த நேரம் டிவி கூட என்னால பார்க்க முடியாது. மகன் கிரிக்கெட்டு, பொடிசுக போகோ, சுட்டி டிவி, அம்மையார் அழுகுஞ்சி சீரியல்னு சுத்தி சுத்தி ரிமோட் எப்பவும் அவ கையில தான் இருக்கும். சலிச்சு போய் எழுந்து போயிடுவேன். வாழ்க்கை அப்படித்தான். நீ உன் அப்பாவிடம் எப்படி நடந்து கொண்டாயோ, அதுபோலதான் உன் குழந்தைகள் உன்னிடம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஆனால் அன்று உன் பிழைகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லை. இப்போது மற்றவர்கள் பிழைகள் உன் கண்ணுக்கு உறுத்துகின்றது. உன் மனைவியைப் பற்றி சொன்னாய். உன் அம்மாவும், அப்பாவும் எப்படி இருந்தார்களோ, அதுபோலத்தான் இப்போது நீயும், உன் மனைவியும் இருக்கிறீர்கள். ஆண், பெண் காதல் செத்துப் போச்சுன்னா அப்படித்தான் இருக்கும். காதல் எல்லாம் 5, 6 வருடங்களே அதிகம். அதன் பிறகு அது வெறும் பழக்கம். அரித்தால் சொரிந்து கொள்வதைப் போல, பசித்தால் சாப்பிடுவதைப் போல. ஒரு கட்டத்தில் சலிப்பு, எரிச்சல், வெறுப்பு, வெளி உலகத்துக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்வார்கள். ஆதர்ச தம்பதிகள். அவ்வளவுதான்.
என் அப்பா மாதிரி நான் இல்ல. நான் என் ஆத்துக்காரிய ஒரு தடவ கூட கை நீட்டி அடிச்சதே இல்ல. என் அப்பா சிங்கம். நான் தான் அசிங்கம். எல்லா விஷயத்திலயும், எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி நடக்காது. இயற்கைக்கு அதில் சாத்தியமில்லை. காந்தி பிறந்த அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் பிறந்தார்கள். எல்லோரும் காந்தி போல வாழவில்லையே! ஒரே பாத்தியில் 1000 நெல் விதைகள் விதைக்கிறோம். ஒரே அளவு நீர் பாய்ச்சுகிறோம். ஒரே மாதிரி உரம் வைக்கிறோம். களை எடுக்கிறோம். அறுவடையின் போது எல்லா பாத்தியத்திலும், எல்லா கதிர்களும் ஒரே அளவு நெல்மணிகளை தான் தருகிறதா? ஒரு குடும்பத்தில் ஒரே வயிற்றில் பிறந்த 4 பிள்ளைகளும் ஒரே விதமாகத்தான் பெற்றோர்கள் வளர்க்கிறார்கள். ஆளாகும்போது அவர்கள் 4 பேரும் 4 விதமாக உருவாகிறார்கள். உன் 20 வயதில் நீ எப்படி இருந்தாயோ, அதே போலத்தான் இப்போதும் இருக்கிறாய். நேற்று போல் இன்று இல்லை. இன்று போல் நாளை இல்லவே இல்லை. நீ கேட்டதில்லையா? அதெப்படி முடியும்? மனுஷன் பொறந்ததிலிருந்து சாகுற வரைக்கும் ஒரே மாதிரி தானே இருக்க முடியும். ஒரே மாதிரி எப்படி இருக்க முடியும்? அவ்வளவுதான். மாற்றம் ஒன்றே மாறாதது. நீ விரும்பின ஒரு வடிவத்தை உன் வாழ்க்கை ஒருபோதும் அமையாது. அது அமைகிற வடிவத்தை நீ விரும்பி ஏற்றுக்கொள். எல்லோரும் இந்த வாழ்க்கை அழகானதொரு வடிவத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையோ அமீபா போல கோணல் மாணலாக வடிவமற்ற உருவத்தில் தான் வாய்க்கிறது. ஒன்றைப் புரிந்து கொள். அன்பும் பாசமும் எப்போதும் வெள்ளம் போல் கீழ்நோக்கித்தான் பாயும். அதுதான் இயற்கை. அதுதான் விதி. உன் அப்பா உன்னை நேசித்தார். நீ உன் குழந்தைகளை, அவன் அவனுடைய பிள்ளையை. உன் அப்பா நோய்வாய்ப்பட்டிருக்கும்போது நீ வைத்தியம் பார்த்தாயா? அதற்காக எடுத்த முயற்சிகள் அவ்வளவுக்குத்தான் உன் பிள்ளைக்கும் எடுப்பாயா? அவர் இறந்தபோது நீ அழுதாயா? இப்போது உன் மகன் இறந்தான், அதே அளவுதான் அழுவாயா? உண்மையைச் சொன்னா, உனக்கு சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறது அல்லவா? நானே சொல்கிறேன். உனக்குள்ளேயே இருந்து எல்லாத்தையுமே நான் பார்த்துக் கொண்டுதானே இருக்கிறேன். உன் அப்பா நோயுற்றபோது நீ வருந்தினாய். உன் சகோதரங்களோடு கணக்கு பார்த்து செலவை பகிர்ந்து கொண்டாய். என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று பார்த்துக் கொள்கிறேன் என்று நீ செலவுக்கு முன்வந்தாயா? ஆனால் அதே நேரத்தில் உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் நீ துடித்திருப்பாய். எவன் காலிலாவது விழுந்து கடன் வாங்கியாவது வைத்திய செலவு செய்திருப்பாய். ஒன்றுமே முடியவில்லை என்றால் உன் கிட்னியை விற்றாவது அவனை காப்பாற்றியிருப்பாய் அல்லவா? அதுதானே உண்மை. உண்மை எப்போதும் கசப்பாகத்தான் இருக்கும். நீ உன் பிள்ளைகளிடத்தில் காட்டின அதே பாசத்தை அவன் தன் பிள்ளைகளிடம் காட்டுவான். உன் அப்பா உனக்காக கொடுத்ததையெல்லாம் அவருக்கு திருப்பிக் கொடுக்காமல் எப்படி நீ உன் பிள்ளைக்கு கொடுத்தாயோ, அதே போல அவன் உன்னிடம் பெற்றதையெல்லாம் அவன் பிள்ளைக்கு கொடுப்பான். அவன் அவனுடைய பிள்ளைக்கு உறவும் பந்தமும் அப்படித்தான் சங்கிலித் தொடர் போல வாழையடி வாழையாக தொடரும். நாளைக்கு அவனுக்கும் இதே நிலைதான். இதுதான் இயற்கை. இதுதான் மரபு, யதார்த்தம். உனக்கு சுயநலம், நீ கொடுத்ததையெல்லாம் திரும்ப உனக்கே கிடைக்க வேண்டும் என்ற பேராசை. அது நடக்கவில்லை என்கிறபோது, எல்லாரது மீதும் கோபம், சுயவெறுப்பு, விரக்தி, அருவியிலிருந்து கொட்டுகிற நீர் என்றைக்கும் மேல் நோக்கி சென்றிருக்கிறதா? அதேபோல உன் மூப்பினால் ஏற்பட்ட சோர்வு, மன அழுத்தம் காரணமாக இயல்பான விஷயங்களை கூட உனக்கு மிகுந்த மனச்சோர்வை தருகிறது. எதையெல்லாம் ஏ எதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வீட்டில் எல்லோரும் உன்னிடம் அன்பாகவும், பொறுமையாக, கனிவாக நடந்து கொள்ளவில்லை என்றது உனது குறை. அதை நான் தவறாக குற்றச்சாட்டு என்று ஒருபோதும் சொல்ல மாட்டேன். எதிர்பார்க்கும் எல்லாமே எல்லா நேரங்களிலும் எல்லாருக்கும் கிடைத்து விடுவதில்லை. சிலர் உப்பு விற்றால் மழை வரும், மாவு விற்றால் புயல் வரும். அப்படித்தான் வாழ்க்கையும். 50 ஆண்டுகளுக்கு முன்னர் நீ அனுபவித்த வசதிகளை விட இப்போது கூடுதல் வசதிகளை நீ அனுபவிக்கிறாயா? வாழ்க்கை இப்போது முன்ன போனதை விட பெரு பரபரப்பு மிகுந்ததாக மாறிவிட்டது. பிள்ளைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களது தேவைகளை கவனிக்கவே சில நேரங்களில் அவர்களால் முடிவதில்லை. எனவே அவர்களது பாராமுகமும் அலட்சியமும் தோன்றுகிறது. ஒருவேளை அது ஆற்றாமையாக, இயலாமையாக கூட இருக்கலாம். தன் பிள்ளைகள் உனக்காக வந்தவர்கள் அல்ல, உன் மூலமாக வந்தவர்கள். அவ்வளவுதான். நீ அவர்களிடத்தில் காட்டின அன்பும் பாசமும்
வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக உனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு. அதற்காக நீதான் அவர்களுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அவர்கள் உன்னிடமிருந்து பெற்ற அன்பையும் பாசத்தையும் கணக்கிட்டு வட்டியும் முதலுமாக சேர்த்து திருப்பி தர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே அடிப்படையில் தவறாகும். அதற்காக அவர்கள் உன்னிடம் பிரியமாக இருக்க வேண்டியதே இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தால் மகிழ்ச்சி, இல்லை என்றால் சரி என்று இருக்க வேண்டும். அதுதான் இயல்பு. பாசமாக இரு, பற்றற்று இரு. எந்த உறவுக்கும் ஒரு எல்லை உண்டு. உனக்கு நீ மட்டுமே. நீ தனியாகத்தான் வந்தாய், தனியாகத்தான் போகப் போகிறாய். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்று படித்ததில்லையா? 70 வயது வாழ்ந்த உனக்கு இது தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்ல, ஒருத்தன் கிட்னி ஃபெயிலியர், ஒருத்தன் கேன்சர்ல வியாதி வந்து படுக்கையில விழுந்து, நாமும் மனமும் அழுந்தி பிரத்தியாரை இம்சை பண்ணிண்டு, எதுக்கு இந்த இளவெல்லாம்? ஏதோ ஒரு மருந்து மாத்திரையை சாப்பிட்டுட்டு பொட்டுன்னு போய் சேர்ந்துடணும். இல்லாம மாசக்கணக்கா, வருஷக்கணக்கா படுக்கையில கிடந்து அழுத்தினா, படுக்கையிலேயே பீமூத்திரம் தேஞ்சு, பெட் சோர் எல்லாம் வந்து நாத்தம் எடுத்து, வலியும் வேதனையும் தாங்காம நரகத்துல அழுந்தணுமா? என்ன இழவோ? நினைச்சாவே பயமா இருக்கு. அதோட நான் பார்க்க மாட்டேன். என்னால முடியாது. உனக்கு தேவைன்னா நீ பாரு. உன்னால முடியலைன்னா நீ வேணா ஹோம் நர்ஸ போய் ஏற்பாடு பண்ணிட்டு, கடைசியில கூட இருக்கிறவாள இதுக்கு வேலை வரவே மாட்டேங்கிறா. போய் சேர மாட்டேங்கிறதே. அ இன்னும் போகாம இந்த மனுஷன் தானும் சிரமப்பட்டு இருக்கவாளையும் பாதிப்புறானே. இப்படியெல்லாம் நிலைமை வரணுமா? இதெல்லாம் தேவையா? என்ன பேச்சையே காணோம். இப்ப இதுக்கு உன்னிட்ட பதில் இல்லையே! இல்ல தானே? சரி, இதுக்கு என்ன செய்யலாம் சொல்லு? அதனால தான் நான் செத்துரலான்னு தோணுது. மரணம் என்பது உன் வீட்டு வாசலில் சுருண்டு படுத்திருக்கும் நாயா? நீ நினைத்த நேரத்தில் நினைத்தபடி உன் பின்னால் வாலை ஆட்டிக் கொண்டு வர? வா என்றால் வராது. நில் என்றால் நிற்காது. காலத்திற்கு எப்போதும் ஒரு கணக்கு இருக்கிறது. அதன்படிதான் நடக்கும். நானாக முடிவு செய்து தேடிக்கொண்டால் 10 தூக்க மாத்திரை, 2 முழங்கயிறு. வாழ்க்கை என்பது துயர் நிறைந்தது. மரணம் என்பது வலி மிகுந்தது. இந்த 2க்கும் யாரும் விதிவிலக்கு அல்ல. நீ சொல்வது உண்மைதான். சரி, எழுந்து போ. உன்னை நான் ரொம்பவும் தொல்லைப்படுத்திட்டேன். போய் நன்றாக ஓய்வெடு. நான் பிறகு வருகிறேன். எழுந்து நிதானமாக நடந்து செல்கிறார். அன்று மாலை அவர் வீட்டு வாசலில் சிறு கூட்டம். வெளுத்து கிழிந்து போன ஒரு சாமியானா கீழ் போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் நாற்காலிகளில் அமர்ந்தபடி மனிதர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன ஆச்சு? எப்படி? நம்பவே முடியலையே! நேத்து சாயங்காலம் பார்த்தனே! என்ன ஆச்சுன்னே கேட்டீங்கன்னா, என்னத்த சொல்றது? சாவுன்னு சொல்லிட்டா வரும்? ஐயருக்கு வயசாயிடுச்சுல்ல. 70, 75 இருக்குமா? இருக்கும். ரிட்டயர் ஆகி ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இவரோட செட் ஆயி எல்லாரும் போய் சேர்ந்துட்டா. இவர் மட்டும் தான் பாக்கி. நல்ல சாவு. வியாதி வக்கேன்னு படுக்காம, நீ பாரு, நான் பாருன்னு எல்லாரும் சலிச்சுக்காம, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா அலைய விட்டு காச கரியாக்காம, அத சொல்லுங்க மொதல்ல. சாமி, நம்ம ஐயரு எல்லாத்துலயும் ஒரு கராரான ஆளுங்க. 15 வருஷமா நம்மகிட்ட பால் வாடிக்க. எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அடுத்த செம்மத்துக்கும் திட்டம் போட்டு வைக்கிறது மனுஷன். சாவுலயும் திட்டம் போட்டு போயிட்டாரான்னு எடுத்துக்குங்க. எப்படி தெரிஞ்சுதான்? உசுர் போச்சு யாராவது பக்கத்துல இருந்தாளா? ச்சே! ச்சே! அந்த விஷயத்துல மாமி தங்கம். நன்னா கவனிச்சுக்குவா. நேரத்துக்கு பார்த்து பார்த்து செஞ்சு குடுத்தாளாம். அவ்வளவு பிரியம் அவர் மேல. மகராசன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இந்த சுகமெல்லாம் அனுபவிக்க அவருக்கெல்லாம் கொடுத்து வைக்கல. அவருக்கு பிராப்தம் அவ்வளோதான் போங்கோ. கோயிலுக்கு போயிட்டு ஆத்துக்கு வந்திருக்கிறார். செத்த நேரம் பாய விரிச்சு கண்ண செஞ்சுட்டு இருக்கார். மாமி அடுக்கலையில காரியமா இருந்திருக்கா. சமையல் எல்லாம் முடிச்சுட்டு, "ஏன்னா ஒரு வாய் சாப்பிட்டு படுங்கோ" என்று குரல் கொடுத்திருக்கா. பதில் வரல. என்னடா இந்த மனுஷன் எப்பவும் இப்படி நேரங்கெட்ட நேரத்துல தூங்குறவர் கிடையாதேன்னு தட்ட எடுத்து வச்சுண்டு, "ஏன்னா
வந்து ஒரு 2 வா சாப்பிடுங்கன்னு பிடிச்சு உலுக்கியிருக்கா. பேச்சு மூச்சு இல்லையாம். சுக மரணம். ஆமா. வலி, நோவுன்னு ஒரு சத்தம் கூச்சல் போடாம தூக்கத்திலே போயிடுச்சு. மரத்துல இருந்து இலைய உதிர்றா மாரி 2ஆம் பேருக்கு தெரியாம உசுர் போயிடுச்சுன்னா, நிச்சயமா அது சுக மரணம் தான். ஐயோ! பாவி மனுஷா! இது உமக்கு நியாயமா? ஒரு வார்த்தை சொல்லாம என்ன விட்டு நட்டாட்டுல விட்டுட்டு போயிட்டேளே! ஐயோ! என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டேளே! 40 வருஷமா கண்ணுக்கு கண்ணா பார்த்துட்டேனே! என் கையால ஒரு வாய் ஜலம் குடிக்கக் கூடாதுன்னு தோணலையா? பகவானே! என்ன பாவியாக்கிட்டு போயிட்டேளே! பாவி மனுஷா! நான் கட்டையில பொறச்சா பூவும் பொட்டுமா சுமங்கலியா போகணும்ல நினைச்சேன். எத்தனை சாமிய கும்பிட்டுருப்பேன். இப்ப என்ன ஒன்னத்துக்கும் உதவாம கம்நாட்டி ஆக்கி போயிட்டேளே! அப்போதும் வாய்க்கு வாய் சபித்துக் கொண்டே பிலாக்கணம் வைத்துக் கொண்டிருந்தாள் மாமி. சுகமரணம் என்று கேள்விக்குறியோடு முடித்திருக்கிறார் ரவிச்சந்திரன் அரவிந்தர் அவர்கள் எழுதிய முக்தி என்ற இந்த சிறுகதை. சிறப்புங்க சரவணன் கண்ணா. இந்த கதையில இருந்து வெளியே வர முடியல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கதை. நிறைய வீடுகள்ல நம்ம தினமும் கேட்கிற குரலாகவே இருந்தது. நிறைய வீடுகள்ல அப்பாவின் குரல், அவங்களோட அப்பாவின் குரல், அந்த ஒரு அம்மாவோட குரல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான நிறைய சம்பவங்கள் இந்த கதையிலும் இருந்தது. முதலில் ஒரு வயதானவர், அவர் தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவருக்கு எதிர யாரோ வராங்க. யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய மனசாட்சி. அப்ப மனசாட்சிக்கும் அவருக்குமான ஒரு உரையாடலாக இந்த கதை இருக்கு. நான் சாகலான்னு இருக்கேன்னு சொல்றாரு அந்த முதியவர். அப்ப நீ மனசாட்சி ஏன் சாகணும் அப்படிங்கும்போது, என்ன வீட்டுல யாருமே மதிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா எனக்கு வாயில துர்நாற்றம் வருது, ஏப்பம் வருது, பாத்ரூம் ஸ்மெல் பண்ணுது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க. நான் அந்த காலத்துல ஏமாந்துட்டேன், நிறைய பேர்கிட்ட நல்லா ஏமாந்திருக்கேன், நல்லா சாமர்த்தியமா வாழ தெரிலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி குறைகள் சொல்லிட்டே இருக்காங்க. யாரும் என்ன அங்கீகரிக்க வேணாம், ஆனால் குறைகள் சொல்லிட்டே இருக்காங்களே, இதனால நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு பாக்குறேன். ஏன்னா என்ன கூட இருந்தவங்க எல்லாம் நிறைய பேர் குடும்பத்தெல்லாம் சரியா கவனிச்சுக்கல, பிரச்சனை பண்ணாங்க, இப்ப அனுபவிக்கிறாங்க. ஆனா நான் நல்லா தானே பாத்துக்கிட்டேன் என் குழந்தைங்கள, அவங்க ஏன் இப்ப என்ன மதிக்கல, எப்பவுமே அவங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த மனசாட்சி திரும்பவும் கேள்வி கேட்கும் போது அந்த பெரியவர் சொல்றாரு, உங்க அப்பாவை நீ எப்படி பாத்துக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது, அதே கதைதான். அப்பா கொஞ்சம் கோபக்காரர், அதனால நாங்க அப்பா கிட்ட பேச மாட்டோம், கொஞ்சம் ஒதுங்கிதான் இருப்போம். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரும். அப்ப அம்மா அழுதுட்டு இருப்பாங்க. ஆனாலும் எங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க. அதனால அப்பா மேல ஒரு கோபம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல அப்பா எல்லாமே எங்களுக்கு பார்த்து பார்த்து தான் செஞ்சாரு. என்ன அன்பாக அரவணைச்சுக்க மாட்டாரு. அன்பை காமிக்க தெரியாது. மற்றபடி அவர் எல்லாமே செஞ்சாரு. ஒரு நாள் சொல்லியிருக்காரு, என்னதான் பண்ணாலும் நீங்க அம்மா கிட்ட தான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நிறைய அப்பாக்களுடைய ஒரு குரலாக இருந்தது. அப்ப நானும் என்னோட மனைவியின் பேச்ச கேட்டு அப்பாவை கூட்டிட்டு போய் வச்சுக்கல. சிங்கம் மாதிரி வாழ்ந்த ஒரு மனிதர் கொஞ்ச நாள்ல அவரை ஒடுங்கி போயிட்டாரு, தனியாக இருந்தாரு. என்னாலையும் கூட்டு வந்து மனைவியினால வச்சுக்க மனைவிக்கு பிரச்சனை வரும்ன்றதுனால வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மனசாட்சி சொல்றாங்க, சொல்றது என்னன்னா, நீ எப்படி உங்க அப்பாவை நடத்தினியோ அதே மாதிரிதான் உன்னுடைய மகன்கள் உங்க அப்பாவை நடத்தினாங்க. அப்பாக்கு செலவுக்குன்னு வரும்போது முழுசா செலவு பண்ணல, மற்றவர்களும் தம்பிகளும் சேர்ந்து பண்ணட்டும் அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா இதுவே பையனுக்கா இருந்தா எந்த வேணாலும் எந்த ஒரு நிலைக்கு வேணாலும் போய் அந்த பணத்தை செலவு பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. நான் அப்பாக்குங்கும் போது அந்த முயற்சிகள் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்பாக்கு காமிச்ச அன்பு அப்படிங்கிறது குறைவுதான், ஆனால் மகன் மேல் காமிச்ச அன்பு அதிகம். அதேதான் உங்க அப்பா உங்க மேல காமிச்ச அன்பை நீங்க அவருக்கு திருப்பி காமிக்கல. அதே போல நீங்க அவருக்கு உங்க குழந்தைகளுக்கு காமிச்ச அன்பை அவங்க உங்களுக்கு திருப்பி காமிக்கல அப்படிங்கிறீங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு இடத்துல கொடுத்தா இன்னொரு இடத்துக்கு அது போய்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் புரிந்த பிறகு கொஞ்சம் ஒரு ஆறுதல் அடைந்த அந்த பெரியவரை சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதற்கப்புறம் அவர்
மரணம் அடைந்து விடுகிறார். சுக மரணம் அப்படின்றது கோயிலுக்கு போயிட்டு வந்தாரு, படுத்தாரு, எழுந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் வேண்டி விரும்பி கேட்கிற ஒரு இறுதி தருணமாக இருக்கு அவருடைய முடிவு. ஆனால் அவருடைய மனைவி அப்பவும் அழுதுட்டு இருக்காங்க. அந்த மாமி நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அவங்க இப்படி நான் பூவும் பொட்டோட போகணும்னு நினைச்சேன், ஆனா அதுக்கு ஒன்றும் வழி இல்லாம பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சுக மரணம் தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறியோடு இந்த கதை முடிகிறது. இதுல என்னன்னா யாரு சரி யாரு தப்புன்னு நம்ம எதுவுமே ஒரு சொல்ல முடியாது. எல்லோர் வாழ்க்கையிலும் இயல்பாக சந்திக்கக்கூடிய பல சூழ்நிலைகள், அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுதான். ரொம்ப அருமையான ஒரு கதை. ரவிச்சந்திரன் ஐயாவுக்கும் நன்றி. இவ்வளவு ஒரு அருமையான முக்திங்கிற ஒரு கதையை எழுதியிருக்காரு. நிச்சயமா இந்த கதையின் தாக்கம் இன்னும் சில நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியாக உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்தியதை அடுத்துக்கு நன்றி. நன்றிகள் ஐயா. சரவணன் அவங்க இன்னைக்கு அருமையான சிங்கம் கதை, முக்தி கதை ரெண்டுமே நமக்கெல்லாம் எடுத்து ரொம்ப விலாவாரியா புரிய வச்சாங்க. நன்றிகள் ஐயா. இந்த கதை ரொம்பவும் தெளிவாக இந்த சிங்கம் கர்ச்சிக்கிற மாதிரியே சரவணன் கண்ணா கர்ச்சித்து காமிச்சாங்க. அவங்க குரலும் அப்படி இருந்தது. அந்த கதைக்குள்ளேயே போயிட்டேன் நான். வெளியில வர ரொம்ப நேரம் ஆச்சு. அந்த அந்த கர்ச்சனை குரல் திறன் மிக அருமை. அந்த கதாபாத்திரமாவே மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். ரொம்ப நேசித்தேன். அந்த கதைக்குள்ளேயே நான் போயிட்டேன்னு தான் சொன்னேன். ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடுது. அதுலேருந்து வெளியில் பேச முடியல. அதனால தான் நான் பேசலை. கற்பகவள்ளி கூப்பிட்டோம். ரொம்ப நன்றிகள் ஐயா. ரொம்ப அருமை, திறமை ரெண்டுமே உங்ககிட்ட இருக்குங்க ஐயா. ரொம்ப திறமையாக சொல்லி முடிச்சிங்க. அப்புறம் ரவிச்சந்திரன் அவங்க எழுதிய முக்தி அந்த கதையில் மனசாட்சி பேசுனத மனசாட்சியாகவே இருந்து பேசுனீங்க. அதுக்குள்ளேயும் நான் போயிட்டு நல்லா அனுபவித்தேன். அந்த காலத்தில் யார் யார் என்னென்ன செய்தாங்க
அதே தான் இந்த காலத்துலயும் அனுபவிக்கிறாங்க. ஆமா, அது உண்மைதான். ஆனா ஒரு சிலர் அந்த காலத்துல நல்லதே செய்திருந்தாலும் இந்த காலத்துல ஒரு மாறி நடக்குது. அது அவங்களுக்கு தெரியாத செய்த சில தவறுகளா இருக்கலாம். அப்படிதான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அருமையா தெளிவா சொன்னீங்க ஐயா. இந்த காலத்துல நடக்கிற விஷயத்த அப்படியே ரவிச்சந்திரன் அவர்கள் அப்படியே எழுதியிருக்காங்க. ரொம்ப நன்றிகள் ஐயா. இன்னும் இந்த காலத்துல நடக்கிறத சொல்றோம். இன்னும் வருங்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கவே ஒரு மாதிரி பயமா இருக்குது. அது அவங்கவுங்க அது அப்படியே என்ன நடந்தாலும் வாழ்க்கையில நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். என்ன நடந்தாலும் நம்ம வந்து அந்த அந்த அன்பும் கருணையையும் மறைக்காம இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம குழந்தைங்க தான் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க மேல கோபம், வெறுப்பு சில பேருக்கு வராது. அது மனசாட்சி பேசினப்ப அதான் உண்மை. நம்ம என்ன செய்தோமோ அது சரி. இப்ப நம்ம அனுபவிக்கிறோம், நான் அதை எடுத்து பார்க்கணும். சரி, அந்த நேரத்துல நம்ம என்னவோ அறியாம செய்திருக்கோம், அதை நம்ம இப்ப அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான், விடு, நடக்கிறது அப்படியே ஏத்துக்குவோம் அப்படிங்கிற அந்த தைரியமான மனசாட்சி, அந்த தைரியம் மனசாட்சிக்கு வரணும். வேற ஒண்ணும் இல்லை. நம்ம என்ன கொண்டுட்டு போறோம், அதுக்காக உயிரை விடுறது, மரணிக்கிறதுலாம் ரொம்ப தப்பு. அப்படியே உயிரை விட்டாலும் நம்ம இந்த பிறவியில வந்ததை அனுபவிக்கதான் நம்ம வந்திருக்கோம். அந்த காலத்துல செய்த தவறுகளை இந்த காலத்துல நம்ம அனுபவிக்கிறோம். இதுலயே நம்ம தப்பிச்சு உயிரை மாற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த கர்மாவை அனுபவிக்க அந்த உயிர் திரும்பவும் வரணும். திரும்பவும் அந்த கர்மாவை அனுபவிக்கணும். அதுதான் விதி, அதான் உலக நியதி. அதனால எது வந்தாலும் ஏத்துக்கிட்டு அது அப்படியே எடுத்துக்க கூடாது. எதையுமே எடுத்துக்கிட்டாதான் நம்ம எது செய்தாலும் அதை எடுத்துக்கும் பொழுதுதான் நம்மளை தாக்கும். அது நம்மளது இல்லை, அது நம்மள சொல்லல, அதுக்கு நம்மள செய்யல, போ அப்படின்னு போயிட்டே இருந்தோன்னா நிம்மதியா வாழலாம். இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. ஐயா அவங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. இந்த மாதிரி கதைகளை இந்த வயசுல உள்ளவங்க எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப மனசு வந்து ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி கதைகளை நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இன்னைக்கு. அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரவே முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். நன்றிகள் ஐயா. சரவணன் கண்ணா அவர்கள் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் நன்றிங்கம்மா. கலைச்செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். கலைச்செல்வி. அருள் சேவியரையா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். இரண்டாவது கதை சிறப்பான ஒரு கதை. அந்த இடைவெளி விட்டது வந்து ரொம்ப நல்லாதான் போச்சு. ஏன்னா முதல் கதை கொஞ்சம் ஜாலியா இருக்கிற மாதிரி இருந்தது. இரண்டாவது கதை கொஞ்சம் ஒரு தற்கொலை செய்கின்ற அந்த மனநிலையில இருந்து அந்த மனசாட்சிக்கு அந்த பெரியவருக்கும் நடந்த அந்த உரையாடல், அந்த உரையாடல் மூலமா ஏதோ ஒரு கவுன்சிலிங் கொடுத்தது மாதிரி இருந்தது. ஆனா கடைசியில நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் அவர் எடுத்த முடிவை கரெக்டா பண்ணிட்டாருன்னு ஒன்று தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு அருமையா இருந்தது. அதாவது இந்த கேள்விகளை வந்து எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிறது. நம்ம அன்பையும் பாசத்தையும் பிள்ளைகள்கிட்ட கொடுக்குறோம். சிறு வயசுல இருந்து இப்ப மனைவியிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் நம்ம அவ்வளவு அன்பையும் பாசத்தையும் எல்லாத்தையுமே நம்ம அர்ப்பணிக்கிறோம், கொட்டுறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா பிற்காலத்துல அவங்க எதுவுமே நம்மளை கண்டுக்கல, நம்மளை மதிக்கல
அப்படின்னா மனசு உடையலாம். அந்த மாதிரி மனசு உடையக்கூடாது, அதை நீ எதிர்பார்ப்பது தவறு, அது அவங்களுடைய இயல்பு அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமா ஒரு இயல்பான அந்த மனசாட்சி ஒரு ஆறுதலா சொல்லுது. இருந்தாலும் அந்த பெரியவர் அவ்வளவு அதுக்கு மனசாட்சி சொல்லுது, நீ வேணா டைவர்ஸ் வேணா பண்ணிக்க, நீ தனியா கூட இருந்துக்க அப்படின்னு சொல்லப்ப டைவர்ஸுக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்புறம் டைவர்ஸ் பண்ணா ஊர்ல சிரிப்பாங்க, இந்த வயசுல போய் டைவர்ஸா அப்படிலாம் சொல்லுவாங்களே, அப்ப தற்கொலை பண்ணா மட்டும் சிரிக்க மாட்டாங்களா? அதனால என்ன பயன்? இது ஒரு நாள்ல முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க. அதனால நம்ம பார்த்துட்டே இருக்கிறது இது உண்மையா ஒரு யதார்த்தமா ஒரு சாதாரண நடையில அழகா அந்த மனசாட்சி பேசுறது. ஒரு டாக்டர் ஒரு மனநல டாக்டர்கிட்ட தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லி அந்த டாக்டர் ஒரு ஆறுதல் படுத்துற மாதிரி தான் அந்த உரை எனக்கு தெரிஞ்சது. சிறப்பான ஒரு கதை, அருமையா இருந்தது. இதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்த கதையில். நம்ம எதையுமே இந்த உலகத்துல எதுவுமே நிலையானது கிடையாது, அது யாரா இருந்தாலும் சரி. அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்வார், உன்னுடைய பிள்ளைகள் அப்படி என்று சொல்வதை விட உன் மூலம் அவர்கள் வந்தார்கள் தான் சொல்லணும். நம்ம சொந்தம் கொண்டாடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம மூலமா நம்முடைய பிள்ளைகள் வந்தாங்க, நம்ம மூலமாக தான் ஒரு கருவியா தான் நம்ம இருந்திருக்கோம். அவங்க திரும்ப நமக்கு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது, கடமைன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறத அந்த நிலையாமை அப்படிங்கிற அந்த திருவள்ளுவர் சொன்ன நிலையாமைங்கிற அதிகாரமும் ஃபுல்லா அந்த 10 குறளும் ஞாபகத்துக்கு வருது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கதை, முக்தி, சிறப்பான கதை. ரவிச்சந்திரன் அரவிந்தன் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். சரவணன் கண்ணா அவருடைய பாணியில அந்த கதையை சொன்ன விதமும் ஒரு ஒரு உருக்கமான கதையாத்தான் அமைஞ்சது. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நித்யாதேவி வணக்கம், நீங்க பேசலாம். என்னோட ஆம்பளை இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கல. அம்பி சரவணா, என்னப்பா இந்த அக்ரஹாரத்துல நான் மாட்டு பொண்ணா வந்தப்பயே மனசுல இந்த மனுஷனை முழுசா தானே ஏத்திட்டு வந்தேன். இப்படி சொல்லிட்டாரே இந்த மனுஷன். இதெல்லாம் தெரிஞ்சா எப்படி இந்த ஆத்துல என்ன எல்லாம் பாப்பா? இந்த அக்ரஹாரத்துல அந்த மாமியில இருந்து அந்த பாட்டி வரைக்கும் என்ன எப்படி எல்லாம் பாப்பா? இப்படி மனசாட்சியே இல்லாம மனசாட்சிகிட்ட பேசிட்டு இருந்ததை நானும் மனசாட்சியோட பாத்துட்டேனே. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்பி சரவணா, இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டாரே. இது முக்தினா நான் எழுதினது பக்தி. ஏன்னா பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வர்றப்ப மாமி மாட்டு பொண்ணா வந்தாலும் அந்த வீட்டு பொண்ணா தன்னோட வாழ்நாள் எல்லாம் கடத்திட்டு போன மாதிரி நானும் கற்பனை செஞ்சுதான் பார்த்தேன். இந்த மனுஷன் ஒரு தடவை பரிமாறி இருக்கலாம், அவர்கிட்ட எவ்வளவோ நானும் பரிமாறிட்டு தானே வாழ்ந்து இருந்தேன். 70 வருஷத்துல இந்த மனுஷன் இப்ப போய் சேர்ந்துட்டாரு. ஆனா எனக்கு மட்டும் அவர் சொல்ல தாங்கிட்டு போயிட்டாரு. அவரை பெத்த அந்த தாய் வலியோட பெத்து கொடுத்திருப்பால, அவரையே நான் ஏத்துக்கும் போது அவருக்காக தாயை ஏத்துக்கிட்ட அந்த வலியை ஏத்துக்காமையா இருந்திருப்பேன்? இல்ல அவங்க 2 பேருக்குள்ள மகிழ்ச்சியான தருணத்துல அந்த மாமனாரையுமா நான் ஏத்துக்காம இருந்திருப்பேன்? இப்படி பண்ணிட்டாரு இந்த ஆம்படியா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சரவணா. இப்படி முக்தின்ற கதையில அவ்வளவு அருமையா நீங்க அழகா பேசுனீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. கேட்கும் போது ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தேன். கதையுமே ரொம்ப அருமையா இருந்தது. மென்மேலும் வளர வேண்டும், வாழ்த்துக்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு ஐயா கதை சொல்லி சரவணன் கண்ணா எப்பவே நம்மள ரொம்பவே அந்த கதைக்குள்ளவே கொண்டு போயிடுவாரு. இன்னைக்கு ஐயாவுடைய அந்த முக்தி கதை, இது எப்படி அந்த கதாசிரியர் ரவிச்சந்திரன் அரவிந்தன் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கின்ற ஒரு நிகழ்வுகளை அப்படியே கண்ணாடி படம் பிடித்து காட்டுவது போல அப்படியே காட்டியிருக்காரு. அந்த கதையை ஐயா சொன்ன விதம், ஒவ்வொரு பாத்திரத்திலையும் உள்ள போயிட்டு அந்த மாமி பேசுற மாதிரி ஒவ்வொரு அற்புதமான அந்த தனக்கே உரிய அந்த குரலை மாற்றி மாற்றி அந்த கதைக்குள்ளே கொண்டு போயிட்டாரு. அந்த முக்தி கதையில
அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது என்ன நமக்கு புரியுதுன்னா, வாழ்க்கையில முதியோர்கள் வந்து ஆரம்ப காலத்திலேயே அதாவது எதிர்பார்ப்புகள் எதுவும் இருக்கக்கூடாது. உடம்ப வந்து முதல்ல ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த பிள்ளைகள் நம்ம பண்ணுவாங்க, அதை செய்வாங்க, இதை செய்வாங்கன்னு எதிர்பார்க்காம நல்ல ஆரோக்கியமான உடல் சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி இயன்றவரை சற்று பொருளாதார சூழலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் முதியோர்கள். ஏன்னா எதையும் வந்து பிள்ளையின் கையிலையோ மற்றவங்க கையிலையோ எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி பொருளாதார விஷயத்துல நிறைய சொத்து பிள்ளைங்களுக்கு மேல பொருள் வச்சுட்டு போகக்கூடாது. இதுல என்ன நிறைய சிக்கல்கள். இதனாலேயே பிள்ளைங்க வந்து பெற்றோர்கள் மேல நிறைய வருத்தப்படுறாங்க. அதனால இயன்றவரை நாம் இருக்கும் போதே அப்படி சொத்து இருந்தாலும் அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும். இதனால நிறைய சிக்கல்கள் வருது. இப்படி இந்த அற்புதமான ஒரு வாழ்க்கை வயோதிக காலத்தில், அதுவும் இந்த பென்ஷனர் பத்தி ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னாரு. ஒவ்வொரு வீட்டுக்கையும் நடக்கிற ஒரு நிகழ்வு இது. நல்ல அற்புதமா படம் பிடிச்சு காட்டினாரு சரவணன் கண்ணாய் அவர்களுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி அந்த காட்டுல அந்த சிம்பா சிங்கக்குட்டி, அப்புறம் முதலை, அதே மாதிரி காட்டில் அந்த குளத்துல இருக்கிற அந்த தாமரை, இது போன்ற அற்புதமான அந்த இயற்கை காட்சிகளை அந்த முபாசா என்ற அந்த படத்துல வர விஷயங்களை ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுடைய அனுமதியோட நானும் ஒரு சின்ன கதை சொல்லணும்னு நினைக்கிறேன். காட்டில் ஒரு சிங்க குட்டியா, விளையாட்டில் அது ரொம்ப சுட்டியா. காட்டில் ஒரு சிங்க குட்டியா, விளையாட்டில் அது ரொம்ப சுட்டியா. பெத்த அம்மா அப்பாவு அது விட்டு பிரிஞ்சி, அட தன்னந்த நீயா தத்தி தாவி பிரிஞ்சி, அது காடு மலை மேடுகளை தாண்டி வந்துருச்சா. காட்டில் ஒரு சிங்க குட்டியா, விளையாட்டில் அது ரொம்ப சுட்டியா. குள்ளநரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சா, கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சா. குள்ளநரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சா, கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சா. கோன வழி குறுக்கு வழி போக எண்ணிருச்சா, பொய் புரட்டு கொலதிருட்டு நானும் பண்ணிருச்சா. பல வருஷம் போயிருச்சா, சிங்கம் பெருசு ஆயிருச்சா. அத வேடரெல்லாம் தேடறப்போ ஓடி வந்துருச்சா. காட்டில் ஒரு சிங்க குட்டியா, விளையாட்டில் அது ரொம்ப சுட்டியா. வந்த இடும் நல்ல இடும், வண்ணமான் வாழும் இடும், மான் தோலை போத்திக்கிட்டு சிங்கம் வந்துருச்சா. வந்த இடம் நல்ல இடம், வண்ணமான் வாழும் இடம், மான் தோலை போத்திக்கிட்டு சிங்கம் வந்துருச்சா. அப்பா பண்ணிருச்சா, அதை கண்டு சிங்கத்துக்கு கண்ணீர் வந்துடுச்சா. அதன் கொடுமை போனதடா, அன்பு கடிமையானதடா, அது மான்களுக்கு ராப்பகலா காவல் நின்றதடா. காட்டில் ஒரு சிங்க குட்டியா, விளையாட்டில் அது ரொம்ப சுட்டியா. நன்றி நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளம். அருமைங்கய்யா, அருமையான பாடலுங்கய்யா. இப்பதான் கேக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கய்யா. மிக்க நன்றி. காசி ஆறுமுகம் வணக்கம், நீங்க பேசலாம். அர்த்தநாரி ஐயா அழைப்பு கொடுத்திருக்கேங்க ஐயா 2 முறை. வந்துட்டார். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதல் கதையை கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இன்னைக்கு. நான் மறுபடியும் தான் கேட்கணும் அதை. ஏன்னா முதல் கதையில் அந்த விலங்குகளோட அந்த பேசுகிறதெல்லாம் எப்படி பேசியிருப்பாரோன்னு இப்போவே எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஒரு முக்கிய வேலையாக இருந்ததுனால அதில் கலந்துக்க முடியல. அப்புறம் தான் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ இன்னைக்கு சரவணன் கண்ணையா வந்து பேசுகிறேன், கதை வாசிக்கிறேன் நாங்களா அப்படின்ட்டு மறுபடியும் வந்தேன்.
உண்மையிலே இந்த முக்திங்கிற கதை வந்து அந்த கதை எழுதின ஐயா அவர்களும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் மிக நேர்த்தியாக எழுதியிருக்கிறாரு. அதை ஒரு 2 பாத்திரத்தை வச்சுக்கிட்டு, அந்த ஒரு பாத்திரம் தான் சொல்லணும். மனசாட்சிங்கிறது அவரோட பாத்திரம் தான். அதை வச்சுட்டு அந்த கதையை அவ்வளவு தூரம் கடத்தி வந்திருக்கிறாருன்னா, அதுவும் சுவாரஸ்யமா கடத்தி வந்திருக்காருன்னா, அது எழுத்தாளரோட வெற்றின்னு தான் சொல்லணும். அதை வந்து நம்மளுக்கு காட்சிப்படுத்துறதுன்னா, அது நம்ம சரவணங்கனியை தவிர வேற யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு அந்த பிள்ளையார் கோயில் மேடையில இருந்து ஆரம்பிக்கையிலேருந்து நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அது அப்படியே நம்ம கற்பனையில வந்து விரிஞ்சு போச்சு. அந்த காட்சிகள்லாம் வந்தது. உண்மையில முக்தி என்பது என்னன்னா, தன்னை உணர்ந்து எய்துகிற மரணம் தான் முக்தி அப்படிங்கிறத இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மனசாட்சி வந்து அவரோட மனசாட்சி தான் அதை உறுத்துது, உள்ள வந்து உணர்த்துது. உணர்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த முக்தி நிலை அடைகிறாரு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு கதை. ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. நம்மளுடைய காலங்கள்லாம் எப்படி இருக்கும், நம்ம தலைமுறைக்கு செய்யறத வந்து அதுகிட்ட இருந்து நாம எதிர்பார்க்கக்கூடாது. அவங்க தலைமுறைக்கு கடத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த வாழ்க்கை சுழற்சியே இருக்கும். அதை நம்ம வந்து நம்ம பிள்ளைகள்கிட்ட இருந்து எதிர்பார்க்காம இருக்கிறதே நான் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிறது இந்த கதையோட ஒரு புரிதலாகவும் இருக்கு. அதுவும் அந்த முதுமையில தனிமைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது ஒரு சில குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு முதிய ஒரு ஆண் வந்து தனிமையில இருக்கிறது தான் மிகப்பெரிய கொடுமை. ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்க தன்னுடைய அந்த இதே மாத்திக்கிறாங்க. எல்லாருக்கூடயும் பேசுறத குறைச்சிக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து அது ஆண்கள் தான் அப்படி பண்றாங்க. ஏன்னா ஒரு வயசுக்கு மேல வந்து அவங்களோட ஒரு ஈகோ கர்வம் அப்படிங்கலாம் இருந்து அவங்க வந்து தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்ல. அது இந்த எல்லாத்துக்கூடயுமே அவங்க வந்து மிங்கிள் ஆயிருவாங்க. இப்போ மகன்கள் இருந்தா அது கூட அப்படியே போய் சேர்ந்து அவங்க கூட மிங்கிள் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் பேரன்கள், பேத்திகள் யார் வந்தாலுமே அவங்க வந்து சேர்ந்துக்குவாங்க. ஆனா ஆண்கள் வந்து அப்படி இல்ல. ஒரு எல்லைக்கோட்டை வச்சுக்கிட்டே அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு முதுமை வந்து ரொம்ப பாரமா இருக்கும். அப்படிங்கிறது பொதுவான ஒரு பார்வை. அத வந்து கொண்டு வந்து அதுக்கான தீர்வையும் அந்த கதை மூலமா சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே வாசிக்கும் போதும் அவங்க ஐயா வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இன்னைக்கும் இருந்தது. அதே மாதிரி வந்து இன்னைக்கு அவங்க ஒய்ஃப் இருந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த முதியோரோட மனைவியா வந்து இன்னைக்கு நம்மளுக்கு நித்யாதேவி அம்மா அவங்க பேசுனது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு பதிலா வந்து அவங்க பேசியிருந்தது எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு மாமியா வந்து அவங்க பேசினாங்க. அதுவும் நேர்த்தியா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பட்டம் வேற கொடுத்திருந்தாரு நம்ம அருள்சேகர் ஐயா அவர்கள். விமர்ச வித்தகர்ன்ட்டு. ஒரு பக்கம் பார்த்தா அவரு 100 பட்டங்களுக்கு மேல வாங்கிருவாருன்னு நினைக்கிறேன் இந்த தளத்து மூலமாவே. மிக்க நன்றிங்க ஐயா. சரித்திர குழுவுக்கும் நன்றி. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரவணக்கண்ணனுடைய கதை அப்படின்னாலே அது அவரு எப்படிலாம் சொல்லுவாரோ அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த முதுமை அப்படிங்கிறது தனிமையா இருந்தா கூட சுமை இல்லாம அந்த தனிமையை இனிமையாக்குவதும் சுமையை சுவையாக்குவதும் ஒண்ணு உண்டு. அது என்ன அப்படின்னா வாசித்தல், சிந்தித்தல். அதே மாதிரி வாசிக்கிறவர்களை நோக்கி நம்ம வந்து செல்வது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா முதுமை அப்படிங்கிறது கண்டிப்பா சுமையா இருக்காது. தனிமை அப்படிங்கிறது கொடுமையாவும் இருக்காது. எப்பவுமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது தான். சில பேர் வந்து பிரச்சனை வரும்போது அடிக்கடி சொல்றதுதான், பிரச்சனையில சில பேர் குடிப்பாங்க, பல பேர் குடிப்பாங்க. ஆனா பிரச்சனை வரும்போது படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு தீர்வும் கிடைக்கும், பிரச்சனையாவும் தெரியாது. அதனால முதியோர்களாக இருக்கிறவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா படிக்க ஆரம்பிச்சிடணும், சிந்திக்க ஆரம்பிச்சிடணும், படிக்கிறவங்களோட சேர ஆரம்பிச்சிடணும். அதனாலதான் தாய்மானவர் சேரவாரும் ஜெகத்தீரேன்னுவாரு. அது மாதிரி அப்படி இருந்தா கண்டிப்பா சிக்கல் இருக்காது. நன்றி. நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. அன்பு ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். சரவணக்கண்ணா 2 கதைங்களே நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். 2வது கதையை நல்லா முழுசாக கேட்டேன். இப்போ ப்ராக்டிக்கலாக அந்த வாழ்வியலை பற்றி இந்த முதுமையில்
தனிமையை பற்றி மனசாட்சி சொல்கிறத. ஸோ ரொம்ப அருமையாக அவருடைய ஸ்டைல்லையே அவரை விட்டா அது மாதிரி சொல்கிறதுக்கு வேறு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ அட்டகாசமாக ஒரு மனசாட்சி பேசுறது, ஒரு சைக்காட்டிஸ்ட் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி அருள் சார் பேசின மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னார். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஏஜாக நம்ம மக்கள்லாம் வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடணுன்ற மாதிரி ஸோ மைண்ட் செட்டை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். எந்த இதுவும் எதிர்பார்க்கக்கூடாது பசங்கிட்ட. அதே மாதிரி பசங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களுடைய ஜெனரேஷனும் வந்து இருக்குன்றது ரொம்ப அருமையாக அழகாக ஸோ நேர்த்தியுடன் இவருடைய ரவிச்சந்திரன் சாருடைய கதையை, முக்தி கதையை அருமையாக இது பண்ணார். வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேறு யாருக்கா வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். சரவணன் கண்ணா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம், உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஒரே நிமிஷம் வரேன். நித்யாதேவி அவர்களும் அன்பு ஐயா அவர்களும் அவங்களோட வாழ்த்துக்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. மிக்க நன்றி. வணக்கம் அனைவருக்கும், மீண்டும் வணக்கம். எல்லாருடைய வாழ்த்து கிடைச்சோடனே அது ஒரு பெரிய எனர்ஜி லெவல் கூடின மாதிரி இருக்கும். ஐயா அர்த்தனாரி ஐயா சொன்ன மாதிரி வாழ்க்கைங்கிறது அந்தந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிறது. ஒரு மனுஷன் வந்து ரிஜிட் ஆகிடக்கூடாது. அனுபவத்துலேயும் சரி, எதிர்பார்ப்புலேயும் சரி, இது தேவை, இது நமக்கு அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விதத்தில் ரிஜிட் ஆகாமல் தண்ணி மாதிரி இருந்தாலே நம்ம வாழ்க்கையை தொடர்ச்சியாக அந்த வாழ்க்கையை பற்றின ரசனையான விஷயங்களை ரசிக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கலாம். அது எப்போதுமே இந்த கதை வாசிப்பு எப்படிங்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு கதையிலையும் நமக்குள்ள நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஏதோ ஒரு மெசேஜ் வெளியில் ஒளிஞ்சிருக்கும். அது வந்து சில நேரங்களில் கதை வந்து வாசிப்பை நேசிப்போங்கிறது வந்து சில நேரங்களில் ஊஞ்சல் மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது அது ஊஞ்சலை நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது ஊஞ்சல் மாதிரி நமக்கு ஒரு யதார்த்த வாழ்க்கையில் இருப்போம். சில நேரங்களில் சுமை தாங்கி கல் மாதிரி இருக்கும். நம்மளுடைய சுமை அந்த நேரத்தில் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு கல்லாகவும் ஒரு புஸ்தகம் நமக்கு வந்து உதவி பண்ணும். ஏன்னா அது நம்மளுடைய பார்வையிலே நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை அழுத்தத்துக்குள்ளே தான் கொண்டு போகும் அடுத்தடுத்த விஷயங்களில். இந்த உலகத்தோட பார்வையும் நம்ம அப்பப்போ பார்க்க ஆரம்பித்தோம்னா அப்போது நம்மளுடைய உயர்வு, நம்மளுடைய குணம், நம்மளுடைய செயலுக்கான காரணம் எல்லாத்துக்குமே பதில் நம்மக்கிட்ட இருக்குங்கிற ஒரு மெசேஜ் இந்த முக்திங்கிற கதையிலையும் இருந்தது. ஸோ அது மாதிரி தான் இது வந்து இந்த கதை எல்லாமே எல்லா மனுஷனுக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யோசித்து அதை நம்ம வாசிக்கிறது தான் இந்த தளம் கொடுத்த ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது. தேவைப்படுற ஒரு விஷயத்த இன்னொருத்தருங்க மூலமாக நமக்கு கிடைக்கும்போது அது நமக்கு கனெக்ட் ஆகும். அந்த அந்த கதை வழியாக, கதை மாந்தர்கள் வழியாக நமக்கு வந்து நம்மளுடைய மனசில் உட்காந்துக்கும். நம்மளுடைய மறைமுகமான கேள்விகளுக்கெல்லாம் அந்த கதை வந்து பதில் சொல்லும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வாசிக்கிற அனுபவம் தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஐயா அவர் சொன்ன மாதிரி எப்போதுமே வந்து தன் பார்வையிலே தன்னை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அது நிறைய விஷயங்கள் சொன்னார். ரொம்ப அதிக மன உளைச்சல், மன அழுத்தத்தில் இருக்கவங்க எல்லாமே இந்த வாசிப்பிலிருந்து அதை வெளியில் வந்தது உள்ளே போனதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப சின்னதாயிடும். பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்த இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். குறிப்பாக நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி தற்கொலைகள், தேவையில்லாத முடிவுகள் இதெல்லாம் பண்ணுறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாசிப்பு அனுபவமே இல்லாத ஒரு இடத்துல இருப்பாங்க. ஒன்று சீரியல் பார்த்துட்டு ஈஸியான யூடியூப் மூலமாக இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிற விஷயங்களால் நம்மளால் இன்னும் கொஞ்சம் அழுத்தத்தை தான் கொடுக்க முடியுமே தவிர நமக்குள்ளே இருக்கிற விஷயத்த வெளியில் கொண்டு வரணும்னா வாசிப்பு அனுபவங்கிறது மட்டும்தான் கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம அந்த இடத்துல முழுசாக ஒப்படைச்சு அந்த கதையோ அந்த விஷயத்தையோ நம்ம கேட்குறோம்.
மத்த எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, அத ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் போகும் அந்த வாழ்க்கை. அப்போ அந்த கம்பேரிசன்ல போம்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமா தான் ஆகுது. மற்ற ஊடகங்களோ, மத்த ஒரு விஷயங்களோ, இது வந்து தற்காலிகமான ஒரு விடுதலை. இந்த குடிப்பழக்கம் கூட ஒரு தற்காலிகமான விடுதலை தான். அது வந்து திரும்பியும் அது அடுத்த அந்த பிரச்சனைய திரும்பியும் பெருசா சுமக்கிறதுக்கு உண்டான இந்த தற்காலிக விடுதலையே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். அதெல்லாம் அழகா சொல்லியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அத விட நித்யா தேவி அவங்க சொன்ன இந்த மாமி டயலாக்ல அவங்க பேசினது, இந்த கதைக்கு உண்டான இன்னொரு பதிலா கூட நான் எடுத்து அவர்கிட்ட ஐயா கிட்ட சொல்லணும். அ நேத்து நைட்டு தான் இந்த கதைய வாசிக்கணுங்கிற ஒரு முடிவு பண்ணேன். இல்லன்னா அவர இன்வைட் பண்ணியிருக்கலாம். அவர் ஆஸ்திரேலியால இருக்கனால மேபி டைம் என்னன்னு மேட்ச் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறதுனால, நான் இன்வைட் பண்ண முடியல. அது ஒரு ரீசன். விஜயம்மா இந்த தளத்தோட ராஜமாதா. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே அழகா அனுசரிச்சு, அழகான விஷயத்த ஆசீர்வாதத்தோட பகிர்ந்து, ஒரு அன்பால நிறைந்த ஒரு ஒரு அ தங்கக்குடம் அப்படி தான் சொல்லணும். அப்படி ஒரு பாசத்தோட உச்சத்துல இருக்கிறவங்க அவங்க. எவ்வளோ கஷ்டங்கள் தன்னோட வாழ்க்கையில முன்ன பின்ன இருந்தாலும், அதை எல்லாமே ஒரு ஆசீர்வாதத்திலயும், ஒரு விஷயத்திலயும் கடந்து அடுத்தவங்களுக்கு ஒரு மெசேஜ் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்லும்போது, ஒரு ஒரு பெரிய ஒரு பாடம் குடுக்குறாங்க. அ ந நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது? ய இந்த மாரி பெரிய மனிதர்களுக்கும் பிரச்சனை பெருசா தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அ யாரெல்லாம் வந்து ரொம்ப அ இலகுவா, ஜாலியா இருக்காங்களோ, அவங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளும் பெருசா இருக்குங்கிற ஒரு மெசேஜ் அம்மா ஒரு விஷயம் சொல்றாங்க. அது மூலமாவும் சார்லி சாப்ளினோட வாழ்க்கையில கூட எல்லாரையும் சிரிக்கிற வைக்கிற ஒரு கேரக்டரோட பின்னாடி அத நம்ம பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு அர்த்தமற்ற ஒரு இதா தான் இருக்கும். அந்த அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதரையும் நம்ம வந்து நம்மளுடைய அ விஷயங்கள கடந்து போறதுக்காக, எல்லா மனிதர்களையும் கைய பிடிச்சு நம்ம மேல வந்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் வாசிப்பு அனுபவமும், அந்த எழுத்து அனுபவமும் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. ராமச்சந்திரன் ஐயாவோட பாட்டு இன்னைக்கு ரொம்ப இந்த கதையோட ஒன்றி, அ ரொம்ப அருமையா இருந்தது அந்த பாட்டு. இப்பதான் முதல் முறையா கேட்டாலும், அந்த பாடல் வந்து எப்படி கிளி அழகா சீட் எடுத்து போடுறது மாதிரி, அ இன்னைக்கு அவர் பாடுன பாட்டு, "காட்டில் ஒரு சிங்கக்குட்டியாங்கிற" பாட்ட அழகா பாடியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ரசிச்சேன். காசி ஆறுமுகம் ஐயா பேசினதும், கரெக்ட்டா இந்த கதை முடியும்போது தான் உள்ள வந்தாரு. ஆனா, அ ரொம்ப ஒரு வருத்தம் இருந்தது. மிஸ் பண்ணிட்டாரா? இல்ல அவரு திருப்பியும் கேட்பாரான்னு தெரியல. சரி இன்னும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் பார்ட் 2 வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத மனசுல நெனச்சுட்டேன். அருள் சொன்னது, அவரு எப்போதும் பேசுற ஸ்டைல்லயே ரொம்ப இந்த முக்தி சம்மந்தப்பட்ட கதைய வச்சு மனோதத்துவ ரீதியா கவுன்சிலிங் குடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படிங்கிறத சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படிதான் இந்த கதையோட தாக்கம் இருந்துச்சு. கொஞ்சம் இந்த கதையோட ஆரம்பம் வந்து நெகட்டிவா, வீரியமா இருக்கிறதுக்கு காரணமே வந்து, அந்த மாதிரி மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. நாளைக்கு அந்த சூழல் எப்பயாவது நமக்கு அந்த எண்ணத்துல வந்தா கூட, இதுதான் அன்னைக்கு பதிலா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்ற விஷயம். அன்பு அவர்களுக்கும், அ அ எல்லாருக்கும் நன்றி. நன்றி என்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப சிறியது. இந்த தளத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பளித்து பேசுவதற்கு ஒவ்வொரு நாளும் மெருகேற்றிக் கொடுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும், வாழ்த்துக்களும். சிறப்பு. ஒரு அருமையான ஏற்புரையிலே நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. கலைச்செல்வி, நீங்க பேசலாம். வணக்கம். சாரிப்பா, அவ எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அவளும் தூங்கிட்டா. அதனால நான் எழுப்ப முடியல. எப்பயுமே சரவணனோட குரலுக்கு நானாட்டும் ஜோதி ஆட்டும் குருநாதன் குருநாதன் அப்படின்னுவா. அரைகுறையா அரை மயக்கத்துல காட்டில ஒரு சிங்க குட்டியா மட்டும் எங்கேயோ கேக்குதே அப்படின்னு பதில் சொல்ல முடியாம கேட்டேன். எப்பயுமே சரவணனோட இதுக்கு நாங்க குடும்பத்துல ரசிகர்கள். அதனால நல்லாதான் படிச்சிருப்பாரு. வாழ்த்துக்கள் சரவணன்பா. உடம்பு சரியில்லை, அதனால அவளையும் நானு எழுப்பலப்பா. அதான், வாழ்த்துக்கள், நன்றி.
உடம்ப பாத்துக்கோங்க கலைச்செல்வி. ஜோதி தூங்கி எழுந்து அதுக்கப்புறம் நேரம் இருந்தா வந்து பாடினா போதும். ம், நன்றி நன்றி. கலைச்செல்வி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். சிறப்பு. இன்றைக்கு ஒரு அருமையான நிகழ்வுன்னு சொல்லணும். புதிதாக ஒரு யோசிச்சு நம்ம வழக்கமா சொல்ற கதை மாதிரி இல்லாமல் திரைப்படத்துல இருந்து அதை கதையா சொன்னாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புதுமையா சிந்திச்சு அதை இன்றைக்கு ஒரு புதிய முயற்சி எடுத்து அதுல சிறப்பாக வெற்றியும் பெற்றிருக்காரு சரவரன் கண்ணா அப்படின்னு தான் சொல்லணும். முஃபாசாவின் அடுத்த பாகம் அடுத்த நிகழ்வில் வரும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காரு. மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. அதே போல ரவிச்சந்திரன் அரவிந்தன் ஐயாவுக்கும் நன்றி. மிகவும் அருமையான ஒரு கதை முத்தி அப்படின்ற ஒரு அருமையான கதை. எல்லோர் வீட்டிலையும் எல்லோருக்கும் நடக்கக்கூடிய நம்ம இயல்பாக நம்மோடு பொருத்தி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கதையாக இருந்தது. அதை சொல்லிய விதமும் சரி, அந்த 2 கதாபாத்திரங்களாக மாறி மாறி மனசாட்சி யார் பெரியவர் யார் அப்படிங்கிறத மாறி மாறி பார்த்த மாதிரியும், நம்ம வாழ்க்கையில நம்ம ஒருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்றோமா, இல்ல நம்ம அம்மா அப்பாவை எப்படி நம்ம மதிச்சிருக்கோம், இல்ல அவங்கள எப்படி நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம், நம்ம பசங்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம அன்பு கொடுக்கிறோம், இந்த அன்பு எப்படி போகுது, இந்த மாதிரி பல விஷயங்கள், ஒரு வயதானவரின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும், இந்த மாதிரி அவருடைய உடல்நிலையாக இருக்கட்டும், அது பெண்கள் குடும்பத்துல எப்படி இருக்காங்க, ஆண்கள் குடும்பத்துல எப்படி பொருந்தி போறாங்க, இயல்பாக பெண்கள் பொருந்தி போறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அந்த கதையின் மூலமாக ரொம்ப ரொம்ப ஒரு நம்மோட வாழ்வியலையே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கதையாக இருந்தது. அதற்கும் மிக்க நன்றிங்க சரவணன் கண்ணா. அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிப்போம் தளம் சார்பாகவும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் பவுலின் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு வாளறிவன் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக அறிவரசன் அவர்கள் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிறார். அந்த நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.